இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய த்ரில்லர் நாவலான் குடகு மலைக்காற்றில் நாவலின் இறுதி பாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீ இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் தனி காட்டு ராஜாடா. இதே போல நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் அடிக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ள அரிப்பு. நினைத்தேனே தவிர பஞ்ச் வெளிவரவில்லை. பதிலுக்கு பதில் பேசுவதில் ஒன்றும் ஹீரோயிசம் இல்லை. சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம். கதகளி ஆடுபவர்களின் பெயிண்ட் முகத்தில் வெளிப்படும் உணர்ச்சிகள் மாதிரி சாஜன் முகத்தில் பல்வேறு முக பாவங்கள் தோன்றி தோன்றி மறைந்தன. சிகரெட்டும் கையுமாக உட்கார்ந்திருந்த நான் ஸ்லோ மோஷனில் எழும்பினேன். உள்ளூர எக்கச்சக்க உதறல். நான் எழும்பியதும் சாஜன் உச்சபட்ச வெறுப்புடன் இரையை பார்க்கும் புலியைப் போல கண்தட்டாமல் முறைத்தான். மற்ற மூவரும் விக்கித்து போய் பதைப்புடன் பார்த்தார்கள். சே, மணி ஆட்டிட்டு இந்த கோலத்தில் நிற்கிறானே. சங்கடமாக ரிஸ் பக்கத்து காட்டேஜில் இருந்த யாஷ்வியை பார்க்க இருட்டுக்குள் மங்கலாக தெரிந்தாள். அவள் எக்ஸ்பிரஷன்களை அவனால் பார்க்க முடியவில்லை. எழும்பி நின்ற நான் சாஜனை நோக்கி திரும்பினேன். எந்த நேரமும் வெடிக்க தயாராக இருந்த டைம் பாம் போல தோன்றினான். எக்கச்சக்கமாக பயந்து போயிருந்ததால் திடீரென்று தைரியம் வந்தது. நெற்றியை சுருக்கி கண்களில் தெனாவட்டு கசிய அவனை ஏறிட்டேன். பின்னர், நீ எந்த காட்டுக்கும் ராஜாவா வேணா இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு என்ன வந்துச்சு என்றேன். திடீர் தைரியத்திற்காக என் கடவுளுக்கு நன்றி, என் பாதுகாவலருக்கு நன்றி. சாஜன் முகத்தில் திகைப்பு மற்றும் மூவருக்கும் அதிர்ச்சி. சாஜன் செய்வதை விட நான் பேசுவதை கேட்கும் போதுதான் அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். பைத்தியக்காரன் என்று கூட நினைத்திருக்கலாம். அவர்களை பொறுத்த வரையில் பூதஜீவியான ஒரு காட்டு தெய்வம் சாஜன் மேல் இறங்கி இருக்கிறது. நம்மை மாதிரி சாமானியர்கள் அதை எதிர்ப்பதோ கேள்வி கேட்பதோ செய்ய முடியாத காரியம். வந்திருக்கும் மராதா தீரேக்கு சரிசமமான சக்தி வாய்ந்தவர்களிடம் உதவி கோரினால் அவர்களும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பூத ஜீவியை கிளப்பிவிட்டு சாஜனை காப்பாற்றக்கூடும். துளசி மேற்கண்ட காரணங்களை சொல்லித்தான் வேண்டாம் என்று ஏற்கனவே மறுத்தார். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இது பிரீச், டிரான்ஸ்கிரஷன், அநீதி, அத்துமீறல். காட்டு தெய்வமோ ஆவியோ பேயோ எதுவாக இருந்தாலும் ஒருவர் அனுமதி இல்லாமல் அவர் விருப்பத்திற்கு மாறாக அவரது மனதையோ உடலையோ உடைமைகளையோ கைப்பற்றும் நோக்கத்தில் அத்துமீறுவதென்பது சட்ட ரீதியாகவும் சரி, தர்ம ரீதியாகவும் மிகப்பெரிய அநியாயம். நியாயம் நம் பக்கம் இருக்கும்போது எவனுக்கு பயப்பட வேண்டும்? நேருக்கு நேராக நின்று நெஞ்சை நிமிர்த்தி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொடக்கு போட்டு பேசலாம். ಸಾಜನ್, ನಿನಗಿಷ್ಟು ಧೈರ್ಯ ನಾನನ್ನು ಮಾಡಲಿ ಗೊತ್ತಾ? ஒண்டே ஈட்டுகே நின்னனு கெடவுட்டனே. தொண்டை நரம்புகள் புடைக்க கத்தினான். அவன் கண்களின் சிகப்பு கூடியிருந்தது. நான், தோப்பாரு, நீ பேசுறது எனக்கு புரியல, மிரட்டுறேன்னு மட்டும் புரியுது. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா பேசினா இல்ல, என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்டை புடிச்சிட்டா அதுக்காக நீ சொல்றதெல்லாம் செஞ்சிட முடியுமா? உன் நட்பு மரங்கள் புடை சூழ இந்த காட்டுக்குள்ளேயே நீ வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு. புரிஞ்சுதா மங்கள்? நான் சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும். மங்கள் சிலை போல் நின்றிருக்க நான் அவனை நோக்கி திரும்பி மறுபடியும் உறுதியான குரலில் சொன்னேன். நான் பேசிய விதம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பேய் பிடித்தவர்கள் முன்னால் நேருக்கு நேராக நின்று பேசியது எனக்கு இதுதான் முதல் தடவை. அதன் பிறகு பலமுறை பேசிவிட்டேன். பரவாயில்லை, குட் ஜாப், வேடேயா கோபாய். என்னை நானே பாராட்டிக் கொண்டேன். சாஜனை பார்க்க பயந்து தலை குனிந்தபடி மங்கள் திக்கி திணறி கன்னடத்தில் மொழிபெயர்த்தான். சொல்லி முடிக்கவும் சாஜனிடம் உருமல் சத்தம் அதிகரிக்க நின்ற இடத்திலேயே துள்ள ஆரம்பித்தான். நான் பேச்சுவார்த்தைக்கு தயாரா சொல்லு, பிரச்சனைகளை பேசுவோம். இல்லை, எங்க வேலையை பார்த்து நாங்க போயிட்டே இருக்கிறோம். தொண்டையில் முள் சிக்கிய சிங்கம் போல் வினோதமாக கர்ஜித்தான். கிழிஞ்ச ஸ்பீக்கரில் கேட்பது போல் கரகரப்பான கர்ண கொடூரமான சத்தம். காது வலித்தது. பக்கத்து காட்டேஜில் யாஷ்வி இருக்கிறாளா என்று ரெஸ் மறுபடியும் பார்க்க அவளை காணவில்லை. எங்கே போயிருப்பாள்? சாஜன் மரம் போல் கைகளை ஆட்டி துள்ளிக் கொண்டிருந்தான். துள்ளல் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டே போனது. ஏதோ எதிர்பாராத அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று எங்கள் எல்லாருக்கும் புரிந்து போனது. என்னதான் நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் நேரம் நம்ம பக்கம் இருக்கணுமே. அதன் பிறகு நடந்த சம்பாஷணைகளை அவசரமாக மங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணினாலும்
புரிவதற்காக அப்படியே தமிழில் எழுதுகிறேன். சாஜன் என் காட்டுக்குள்ள வந்து ஏன் அனுமதி இல்லாமல் என் இடத்தை ஆக்கிரமிச்சு ஹோட்டல் கட்டிக்கிட்டு எனக்கு உரிய மரியாதையை கூட செலுத்தலை. இன்னைக்கு நீங்க மூவரும் என்கிட்ட அனுமதி வாங்காம அத்துமீறி நுழையிறீங்க. இதுல திமிர் பேச்சு வேற. என்ன பண்றேன்னு பாருங்கடா. கிழிஞ்சது போ. எனக்கு திக்கென்று இருந்தது. அப்படின்னா முதலில் அத்துமீறியது தீக்குச்சி இல்லை, ஹோட்டல்காரர்கள் தான். அதாவது கரண்ட் சிச்சுவேஷனில் நாங்கள். நேரம் மட்டுமல்ல, நியாயம் கூட நம்ம பக்கத்துல இல்லையா? தெனாவட்டாக அவனை பார்த்த நான் பம்ம வேண்டிய சூழ்நிலை. நிமிர்ந்த நெஞ்சு தனிய நெற்றி கண்ணை க்ளோஸ் செய்து கொண்டேன். நான் சமாளிபிகேஷனில் பதில் சொல்வதற்குள் கைகளை ஆட்டி மரம் போல் துள்ளிக்கொண்டு காலை உயர்த்தி முன்னால் நின்றிருந்த என்னை வயிற்றில் ஒரு மிதி மிதித்தான். உலக்கை இறங்கியது போல் இருக்க நான் பின்னால் பறந்து சிட் அவுட் ரயிலிங்கில் போய் தட்டார் என்று மோதி கம்பியின் மேல் பக்கமாக உருண்டு வெளியே குரோட்டன்ஸ் செடிகளின் மேல் பொத்தென்று விழுந்தேன். ஐயையோ! அனைவரும் பதறினார்கள். மறுபக்கம் விழுந்த நான் தட்டு தடுமாறி எழும்பினேன். வலி உயிர் போய்விட்டது. குடல் சமாச்சாரங்கள் நிச்சயம் இடம் மாறியிருக்கும். காது பெருத்த கருப்பராயா, எனக்கு இது தேவையா? வலியில் பலகீனமாக முனகினேன். இனிமேல் பேச்சுவார்த்தையில் சமாளிப்பது கஷ்டம்தான். முல்லை முள்ளால் எடுக்கும். ஐடியா ஒர்க் அவுட் ஆகவில்லை. ரூட்ட மாத்தடா. ரெஸ் ஓடி சென்று அவனை பின்பக்கமாக சுத்தி வளைத்து பிடித்தான். மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்த மற்ற 2 பேரையும் பார்த்து, வாங்க சார், புடிங்க என்று கத்தினான். அவன் ஆக்ரோஷமாக திமிரி கொண்டிருக்க அவன் திமிரலை ரெஸ் ஒருவனால் அடக்க முடியவில்லை. அவன் தட்டிவிட இவன் பிடிக்க. சாஜனுக்கு ஒடிசலான தேகம்தான். சாதாரண சூழ்நிலை என்றால் ரெஸ் நிச்சயமாக அவனை அடக்கி விடுவான். ஆனால் இப்போது நிலைமை வேறு. மற்ற 2 வருவதற்குள் சாஜன் தலையால் ரெஷின் தலையில் பின்பக்கமாக படார் என்று மோதினான். கிளிங் ஸ்லிங் சங். கண்ணாடி உடைவது போல் சத்தம் ரெஸ்ஸுக்கு கேட்க கண்களுக்குள் சூரிய குடும்பமே சுற்றியது. 4 அடி சராசரவென பின்னால் நகர்ந்து தலையில் கை வைத்துக் கொண்டு நின்றான். பட் பட் என்று மண்டையில் அடி வாங்கினான். நிற்க முடியாமல் ரேஸ் சுருண்டு கீழே விழுந்தான். அடுத்தது யார் என்று சாஜன் சுற்றிலும் பார்க்க மங்களும் துளசியும் நடுங்கியபடி அவனை பிடிப்பதற்கு நெருங்கினார்கள். 2 பேரையும் சப்பு சப்பென்று கன்னத்தில் அரைந்து ஒரு சேர கழுத்தை பிடித்து சைடில் ஆளுக்கு ஒரு பக்கமாக தூக்கி வீசினான். கன்னடத்தில் அலறிக்கொண்டு போய் விழுந்தார்கள். சாஜன், வேற யாரெல்லாம்டா இருக்கா? எவனா இருந்தாலும் வாங்கடா. என் இடத்துக்கு வந்து என்னையே விரட்ட பாக்குறீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. தலையை உயர்த்தி மேலே எதையோ பார்த்து கூச்சலிட்டான். சாஜன் மேலே சிட் அவுட்டில் நிற்க நான் கீழே சாலைக்கு போகும் வழியில் நின்றேன். அவனை பார்த்து கத்தினேன், அவசரப்படாதே. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை அடிக்கிறதுனாலையோ சாவடிக்கிறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு வேற யாராவது வருவாங்க, நாளை கழிச்சு இன்னும் வேற யாராவது வருவாங்க. ஹோட்டல் நடத்த விடாமல் தடுத்தா கூட நீ எதிர்பார்க்கிற கவனிப்பு கிடைக்காது. அனாதையா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு வேண்டியதுதான். இந்த பிரச்சனை ஓயாது. உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீ என்கிட்ட பேசுறது மூலமாகத்தான் நடக்கும். தள்ளி விழுந்து கிடந்த மங்கள் என்னை பார்த்து, அவ்வளவுதானா என்று கேட்க நான் ஆமா என்றதும் அவசரமாக டிரான்ஸ்லேட் செய்தான். மறுபடி மரம் போல துள்ளல், நங்கங்க, கூச்சல், கர்ஜனை அனைத்தும் எழுத்து மாறாமல் நடந்தது. நான் சிட்டவுட்டை விட்டு வெளியே சாலைக்கு போகும் வழியில்தான் நின்றிருந்தேன். சிட்டவுட்டில் கீழே கிடந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து சத்தம் வராமல் நகர்ந்து அவனை விட்டு விலகி ஆளுக்கு ஒரு மூலைக்கு சென்றார்கள். நான், உன்னை யாரும் கவனிக்கல, உனக்கு உரிய மரியாதையை செலுத்தலை, உன் இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, எல்லாமே தப்புதான். எனக்கு புரியுது. இதெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. துள்ளி கொண்டிருந்தவன் சடார் என்று நின்றான். தலையை ஒரு பக்கம் சாய்த்து என்னை பார்த்தான். அதி பயங்கரமாக இருந்தது அவன் பார்வை. கண்கள் ஏனோ குளோரோஃபில் பச்சையில் விசித்திரமாக மின்னியது. நிஜமாகவே எனக்கு தெரியுதா? இல்ல நான் தான் கற்பனை பண்றேனா? மூக்கின் மேலிருக்கும் ஈக்களை மாடு விரட்டுவது போல் விஸ்க் விஸ்க் என்று தலையை வேகமாக ஆட்டினான். சைடில் கிடந்த துளசி தரையிலேயே ஊர்ந்து சிட்டவுட்டின் படிக்கட்டுக்கு நகர்ந்தார். படிக்கட்டில் இறங்கினால் வெளியே ஓடிவிடலாம். மங்கள் சாஜனுக்கு நேராக கிடந்ததால் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ரெஷாந்துக்கும் வழி இல்லை. அவனுக்கு சாஜனுக்கு பின்பக்கமாக நின்றிருந்தாலும் சாஜனை தாண்டிதான் படிக்கட்டுக்கு வர வேண்டும். உள்பக்கமாக மாட்டிக்கொண்டான். மங்கள் சார், அவனை டென்ஷன் படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு நேருக்கு நேரா நான் தான் நிக்கிறேன். என்னை அடிச்சு துவச்சிட போறான்.
கொஞ்சம் சாத்வீகமா பேசுங்க என்று என்னை பார்த்து தமிழில் கெஞ்சினான். நான் நேகோஷியேட்டர் போல பல்வேறு கோணங்களில் பேசிக் கொண்டிருந்தேன். நேரம் போய்க் கொண்டிருந்தது. எங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, கிளம்பி போயிட்டே இருப்போம். இருந்தாலும் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சதுனால நான் இதை சரி பண்ணி கொடுக்கிறேன். நீ என்னை நம்பித்தான் ஆகணும். இதே ரீதியில் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க படிக்கட்டில் நைஸாக இறங்கி எஸ்கேப் ஆகும் துளசியை மங்கள் கடுப்பாக பார்த்து கொண்டிருந்தான். கன்னடத்தில் இருப்பதிலேயே மரியாதையான வார்த்தைகளை தேடி பிடித்து மங்கள் மொழிபெயர்த்து கொண்டிருந்தான். துளசி சிட்டவுட்டில் இருந்து இறங்கி வெகு தூரம் தள்ளி போய் சாலையில் நின்று கொண்டார். மங்களை பார்த்து ஓடி வந்துரு என்று சிக்னல் காண்பித்தார். சாஜன் உடம்பை கண்ணா பின்னாவென நெளித்து கையை உயர்த்தி சோம்பல் முறித்தான். பின்னர் என்னை பார்த்து, பேசுறத அப்புறம் பேசலாம், முதல்ல எனக்கு பாண்டி கறி, பன்றி கறி, கடம்புட்டு, பட்ட சாராயம், சுருட்டு, அப்புறம் ஒரு கன்னி பொண்ணு, இதெல்லாம் வேணும், ரொம்ப நாளாச்சு. பாம்பு போல நெளிந்தான். கன்னி பொண்ணு என்று சொல்லும்போது இடுப்பை ஆட்டி அருவருப்பாக ஒரு சைகை செய்தான். அதன் பிறகு சாஜனின் சேஷ்டைகள் குறைந்தது. பையன் பேச்சுவார்த்தைக்கு இறங்கிட்டான் என்றும் புரிந்தது. நான் யோசிக்கவில்லை. கண்டிப்பா கொண்டு வரேன், எல்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் அமைதியாயிரு, ரூமுக்குள்ள போய் உக்காரு. சாஜன், என்ன ரூமுக்குள்ள போய் உட்கார சொல்றதுக்கு நீ யாரு? மறுபடியும் சீறினான். நான், உன் விருப்பம், என்ன வேணா பண்ணு, ஆனா இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு டைம் வேணும். தலையை படக் படக் என்று எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்தான். விழிகள் இடதும் வலதும் மேலும் கீழுமாக சுத்தி சுத்தி வந்தது. அவன் பிறப்புறுப்பின் விரைப்பு குறைந்திருந்தது. ஓஹோ, சார் யோசிக்கிறார் போல இருக்கு. பின்னர் சமாதானமாகி ரூமுக்குள் செல்வதற்காக ரூமை நோக்கி மெதுவாக, ரொம்பவே மெதுவாக சென்றான். எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ரேஸ் என்னை பார்த்து தம்ஸ்அப் சிம்பல் காண்பித்தான். உள்ளே போனதும் கதவை மூடிவிடுகிறேன் என்று சைகை செய்தான். ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டி போட்டுட்டு மேலும் ஆட்களுடன் நாளைக்கு வந்து சாமியாரிடம் இழுத்துட்டு போகலாம் என்பதுதான் அவர்களுடைய ஐடியாவாக இருக்கும். உள்ளே போவதற்காக வாசல் வரை சென்றவன் திடீரென்று நின்றான். திரும்பி என்னை பார்த்து, என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதே, தப்பித்தவரி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, இவனை விட்டுடுவேன், உன்னை புடிச்சுக்குவேன், நான் கேட்டதையெல்லாம் சீக்கிரமா கொண்டு வா என்று ஆணையிட்டான். நான் அவனுக்கு பதில் சொல்வதற்குள் எனக்கு பின்னால் இருந்து சரக் சரக் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தேன். யாஷ்வி. சாஜனும் அவளை பார்த்து விட்டான். அவன் கண்கள் பிரகாசமானது. ஆணுறுப்பு பழையபடி விரைத்தது. ரூமுக்குள் நுழைய போனவன் திரும்பி படிக்கட்டை நோக்கி நடந்தான். இறங்கினான். அவன் பார்வை யாஷ்வி மேல் பதிந்திருக்க இறங்கி வெறித்தனமாக வெளியே ஓடி வந்தான். சாஜனின் பாய்ச்சலில் மோகாவேசம் தெரியவில்லை. அதையும் மீறிய ரௌத்திரம் வெளிப்பட்டது. பல நாட்கள் பசித்திருந்த புலி இரையை பார்த்த மூர்க்கம் தெரிந்தது. துள்ளி குதித்து யாஷ்வியை நோக்கி வெறித்தனமாக ஓடி வந்தான். பச்சை நரம்புடன் நிமிர்ந்து துடித்துக் கொண்டிருந்த அவன் உயிர் உறுப்பு தனி ஜீவராசியாக தெரிந்தது. வாங்கின அடியில் ரெஸ்ஸுக்கு சுதாரிக்க நேரம் தேவைப்படும். உடனே செயல்பட முடியவில்லை. புடிங்க அவனை, அசுர பதட்டமாக கத்தினான். என்னை கடந்துதான் அவன் யாஷ்வியை நெருங்க வேண்டும். காட்டெருமை மாதிரி ஓடி வரானே, இவனை எப்படி தடுத்து நிறுத்துவது? கட்டுப்படுத்தக்கூடிய வேகம் மாதிரி தெரியவில்லை. நான் யோசிப்பதற்குள் என்னை நெருங்கிவிட்டான். அவசரப்படாத, பேசிக்கலாம். அவனை அமைதிப்படுத்தும் விதத்தில் கை கூப்பி தடுப்பதற்காக கையை நீட்டினேன். ஓடி வந்தவன் என் கையை பற்றி அப்படியே தூக்கி காற்றில் விசிறி அடித்தான். மிருகத்தனமான பலம். மறுபடியும் காற்றில் பறந்து சாலையின் மறுபுற மரங்களுக்கு இடையே மண்ணில் விழுந்து தட் ஈர சருகுகளை சிதறடித்தேன். காது பெருத்த கருப்பராயா! முதுகு தண்டு தீப்பிடித்தது போல் வலித்தது. நிச்சயமாக ஏதாவது விரிசல் விட்டிருக்கும். சற்று தள்ளி நின்றிருந்த யாஷ்வி முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை நோக்கி சீறி பாய்ந்தான். நான் விசிறி அடிக்கப்பட்டதை பார்த்ததும் ரேஸ் பதறி போய் தடுமாறி படிக்கட்டில் இறங்கினான். தலைக்குள் ரங்கராட்டினம் ஓடிக்கொண்டிருந்ததால் தலையை ஒரு கையால் சப்போர்ட்டுக்கு பிடித்துக் கொண்டான். சாலையில் நின்றிருந்த துளசிராமும் சிட் அவுட்டில் நின்றிருந்த மங்களும் சாஜனின் ஆவேசத்தை பார்த்து அவனை நெருங்குவதற்கே பயந்து போய் ஸ்தம்பித்து நின்றார்கள். சாஜன் யாஷ்வியை நெருங்க டிராபிக் கான்ஸ்டபிள் போல் கையை நீட்டி நெல் என்று சைகை செய்தாள். அவள் கெஞ்சவில்லை, பயப்படவில்லை, ஆணையிட்டாள். கையை நீட்டிய விதத்திலேயே கட்டளை தெரித்தது. ஓடி வந்த சாஜன் செருக்கிக் கொண்டே அவள் முன்னால் போய் ஒரு அடி இடைவெளியில் நின்றான். நான் நில் என்று சொன்னபோது நிற்காதவன் அவள் சொன்னதும் நின்றான்.
நாக்கை சுழற்றி கண்கள் மின்ன அவளை மேலும் கீழுமாக மேய்ந்தான். நாய் எலும்பு துண்டை பார்ப்பது போல் பரவச பார்வை. பின்னர் வழக்கம் போல கைகளை பக்கவாட்டில் நீட்டி ஆட்டியபடி துள்ள ஆரம்பித்தான். பின்பக்கமாக வந்த ரேஸ் அவனை பிடிப்பதற்காக நெருங்க யாஷ்வி கையை நீட்டி வேண்டாம் என்று சைகை செய்தாள். ரேஸ் 15 அடி இடைவெளியில் அப்படியே நின்றான். யாஷு, இங்கே நிக்க வேண்டாம், நீ போயிரு. யாஷ்வி பதில் பேசாமல் அமைதியாக இரு என்று கை காண்பித்தாள். சாஜன் கைகளையும் தலையையும் மரம் போல் ஆட்டிக் கொண்டிருந்தான். யாஷ்வி கையை நீட்டி துள்ளிக் கொண்டிருந்தவனின் மார்பில் கை வைத்தாள். கைப்பட்டதும் அவன் துள்ளல் நின்றது. சத்தம் குறைந்தது. ஒவ்வொரு நவாக குறைந்து அசைவற்று நின்றான். ஷஷ் என்று பரவசமாக முனகினான். பின்பக்கம் அவன் புட்டம் சுருங்கி உள்வாங்கியதிலிருந்து சிலிர்க்கிறான் என்று ரெஸ் புரிந்து கொண்டான். MV, ஐயையோ, அவளை எதுவும் பண்ணிடக்கூடாதே. சாஜன் மார்பில் யாஷ்வி சுட்டு விரலால் கோலம் போட்டாள். அவன் உடம்பின் இரத்த ஓட்டம் அனைத்தும் அவன் உயிர் உறுப்புக்கு சென்றது போல் வீறு கொண்டு எந்திரிச்சு நின்றது. போதையில் இருப்பவன் போல் அரை பார்வையாக கண்கள் சொருகியது. பின்னால் நின்றிருக்கும் ரெஸ்ஸுக்கோ மங்களுக்கோ துளசிராமுக்கோ சரியாக பார்க்க முடியாது. ஆனால் பக்கவாட்டில் விழுந்து கிடந்த எனக்கு நடக்கும் விஷயங்கள் தெளிவாக தெரிந்தன. என்ன பண்றா இவ? வலி ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம், அச்சமும் பதட்டமும் மறுபக்கம். கீழே கிடந்த நான் தட்டு தடுமாறி எழும்பி நின்றேன். தூரத்தில் எங்கேயோ சலசல சத்தம். நானும் ரெஸ்ஸும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்க்க காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு சில மரங்கள் மட்டும் தலையசைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் காற்றடிப்பது போல் தெரியவில்லை. மற்றதெல்லாம் சும்மா இருக்கு. ஒரு சிலது மட்டும் காத்துல ஆடுற மாதிரி ஆடுதே. மராதா தீரையின் நட்பு மரங்களா? ஒருத்தனையே சமாளிக்க முடியல. மற்றதெல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மரங்கள் எல்லாம் திட்டம் தீட்டுமா? நடந்து வருமா? தாக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு குழப்பத்திற்கு மேல் குழப்பம். சுட்டு விரலாலேயே கோலம் போட்ட யாஷ்வி அவன் உடம்பில் கோடு போட்டபடியே கையை கீழே இறக்கினாள். அவள் அடுத்தது செய்ய போகும் விஷயம் தெரிந்ததால் அதற்கு ஒத்துழைப்பது போல் இடுப்பு பகுதியை தூக்கி காண்பித்தான். அவன் ஆண்மையை மென்மையாக கையால் பற்றினாள். அவள் கையின் சூடுபட்டதும் அவன் உடல் முழுவதும் புல்லரிப்பு ஓட ஜன்னியில் இருப்பவனைப் போல் விலுக் விலுகென உடலை சில முறை உதறி கொண்டான். நரம்புகள் புடைக்க தெரித்து நிமிர்ந்திருந்த உறுப்பை லேசாக தடவினாள். அதன் நீளம் முழுமைக்கும் விரல்களை நகர்த்தினாள். பாம்பு போல நெளிந்தான். என்னடா நடக்குது இங்க? மற்றவர்களுக்கு தெரியவில்லை, எனக்கு நன்றாகவே தெரிந்தது. ரேஸ் குழப்பமாக என்னாச்சு என்று சைகை செய்ய யாஷ்வியிடம் பதில் இல்லை. ஆனாலும் அவள் சொன்னதற்காக முன்னேறாமல் அப்படியே நின்றான். கைகளால் மேலும் அழுத்தமாக அவன் உறுப்பை நீவி விட அவன் நெளிப்பு ஜாஸ்தியாகி வாயை திறந்து நாக்கை நீட்டி காண்பித்தான். அவன் கண்கள் முழுவதுமாக கிறங்கி போயிருந்தது. வாயை பயன்படுத்த சொல்கிறான் என்று புரிந்தது. எனக்கு தடக் தடக் அதிகரித்தது. பேசியே அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஐடியா ஒர்க் அவுட் ஆக போகிற நேரத்தில் சொதப்பி விட்டது. மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என நான் யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அந்த காட்டு தெய்யத்தை சமாதானப்படுத்தி காட்டுக்குள் அனுப்ப வேண்டும். சாஜனை பத்திரமாக ஊருக்கு கூட்டிட்டு போயிட வேண்டும். கடவுளே, நான் என்ன செய்ய போகிறேன்? அவன் உறுப்பை பற்றியிருந்த கையை எடுக்காமல் மற்றொரு கையால் இடுப்பு பகுதியில் சாரியை விலக்கி உள்ளே இருந்து ஏதோ ஒன்றை உருவி எடுத்தாள். சாஜன் நெளிந்து கொண்டே இருக்க அவள் எடுத்தது கத்தி என்று எனக்கு அதன் பளபளப்பில் தெரிந்தது. நான் பதறிப்போனேன். அவன் உறுப்பை படார் என்று இழுத்து கத்தியை அதன் மேல் வைத்து அழுத்தினாள். கிறங்கி போயிருந்தவன் வலியால் சுயநினைவுக்கு வந்தான். கத்தியை பார்த்ததும் ஆணுறுப்பை உருவிக்கொள்ள பார்க்க அவள் விடாமல் பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவர்கள் கன்னடத்தில் பேசிக்கொண்டாலும் இங்கே தமிழில், தீரழிக்காரிகிட்டேயே உன் வேலையை காமிக்கிறியா? நகந்தேனா? நறுக்கி நாய்க்கு போட்டுருவேன். அதுவரைக்கும் வாயே திறக்காதவள் முரட்டுத்தனமான குரலில் கர்ஜித்தாள். அவள் முகம் சினத்தில் சிவப்பாக கனன்றது. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வேண்டாம், பதட்டத்தில் கத்தினேன். ரேஸ் என்னை திரும்பி பார்த்து, என்னாச்சு தலைவரே என்று கேட்க என்னன்னு சொல்லுவேன். சாஜன் வலியில் துடித்தான். அவனால் நகர முடியவில்லை. கை கால்களை உதறி அவள் கையில் தட்டிவிட பார்க்க அவள் பிடி இறுகியதே தவிர விடவில்லை. யாஷ்வி, அசையாம நில்றா, அசைஞ்சா வெட்டிடுவேன். ரெஸ்ஸுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து போனது. கத்தியை மேலும் அழுத்தினாள். தீரே ஆட்டத்தின் போது அவள் பயன்படுத்தும் கத்தி என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். சாஜன் பெட்டி பாம்பாய் அடங்க அவன் அசைவுகள் நின்றது. வலியில் கத்தினான். வேணா விற்று. அதுவரைக்கும் கேட்காத சாஜனின் ஒரிஜினல் குரல்.
எனக்கு புரிஞ்சது மாதிரியும் இருந்தது, புரியாத மாதிரியும் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. மெயின் பாயிண்டையே பிடிச்சிட்டாப்ல. யாஷ்வி, தம்பி, உன் உறுப்பு உனக்கு உருப்படியா வேணும்னா அந்த பூத ஜீவிய மரியாதையா வெளியே போக சொல்லு. சாஜன், முடியாது பொடி. மறுபடியும் நச்சுதனமான கரகர குரல். யாஷ்வி, நானும் நீ எப்ப சிக்குவேண்டுதான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் உயிர்நிலையை நறுக்கி குப்பியில அடைச்சு நீ இனிமே வெளியில வராதபடிக்கு மந்திர கட்டு போடுறேன்டா. யாருகிட்ட உன் வேலையை காமிக்கிற? சாஜன் வேண்டாம் என அலறினான். அதை தொடர்ந்து தெனாவட்டான கரகர குரலில், எல்லை மீறி இவங்க தான் என்னோட காட்டுக்குள்ள வந்தாங்க. என்னோட காட்டுல அத்துமீறி இந்த விடுதியை கட்டியிருக்காங்க. ரொம்ப நாட்களாகவே ஊர்க்காரங்க எனக்குரிய மரியாதையை செலுத்தலை. அதற்கு மன்னிப்பும் கேட்கல. ஒரு பாடம் புகட்ட தான் இவனை பிடிச்சேன். நான் கொடுக்க போகும் தண்டனையை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என்றான். யாஷ்வி, இயற்கை வளங்கள் இயற்கைக்கு தான் சொந்தம். இந்த காடு என்னோடதுன்னு சொல்ற உரிமையை உனக்கு கொடுத்தது யாரு? நாட்டின் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் தரும் ராஜாக்களுக்கு தான். ராஜாங்கம் செலுத்துற உரிமையும் வரி வசூல் பண்ற உரிமையும் உண்டு. இந்த காட்டின் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ணுன? வானம் பொழியுது, காடுதானா விளையுது. காட்டுக்குள்ள நுழையறதுக்கும் மரம் வெட்டுறதுக்கும் உன்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்கணும்? எங்கிருந்தோ தப்பிச்சு வந்து இந்த காட்டுக்குள்ள பூந்துகிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கியா? அவள் குரலில் பாஸ் ஏறி இருக்க ஆழமாகவும் அழுத்தமாகவும் வார்த்தைகள் வெளிவந்தன. ஜாக்சன் துரையிடம் கட்டபொம்மன் பேசிய வசனம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுத்து கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? சாஜன் நெளிந்தான், நிமிர்ந்தான், தளர்ந்தான், திமிரினான், கெஞ்சினான், முறைத்தான், நவரசங்களையும் காண்பித்தான். காலேஜில் சீனியர்கள் இல்லாத கேப்பில் அட்டகாசம் செய்யும் ஜூனியர்கள் சீனியர்கள் வந்ததும் அடங்கி போறது போல் ஒரிஜினல் சாஜன் அடங்கி போயிருந்தாலும் மராதா தீரை அடங்கிறது மாதிரி தெரியல. சாஜன், எல்லா தெய்வங்களுக்கும் காடு இருக்கு, எனக்கு இல்ல, அதான் நான் எடுத்துக்கிட்டேன் என்றான் அசால்ட்டாக. யாஷ்வி, பயமுறுத்தி வர்ற பக்தி நிலைக்காது. இந்த காட்டுக்கு, மிருகங்களுக்கு, காட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு ஏதாவது நல்லது ஏதாவது பண்ணு. தானாவே அவங்களுக்கு உண்மையில மரியாதையும் பக்தியும் வரும். உன்னை விட்டுடுறேன். இந்த பையனை விட்டுட்டு வந்த வழியே பேசாம போயிரு. இருந்தாலும் தீரே விட்டு கொடுக்கல. திடீரென்று பொங்கினான். அதெப்படி முடியும்? எனக்கு தேவையானது எதுவுமே செய்யல. எவ்வளவு நாளா பசிச்சு கிடக்கிறேன். எனக்கு தேவையானது கிடைக்காம போக மாட்டேன். இப்ப நான் ஒரு படையல் கேட்டேன். இப்போதைக்கு அதையாவது நிறைவேற்றுங்க. யாஷ்வி, என்ன படையல்? அவன் ஒரு படி இறங்கி வந்ததால் சான்ஸ்னன். யாஷ்வி அவள் பிடியை விட்டாள். சாஜன், அதான் சொன்னேனே, எவ்வளவு தடவை கேட்பீங்க? பாண்டி கறி, கடம்புட்டு, பட்ட சாராயம், சுருட்டு, அப்புறம் ஒரு கன்னி பொண்ணு. நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. யாஷ்வி, இந்த ராத்திரியில இதுக்கெல்லாம் எங்க போறது? சாஜன், மத்ததெல்லாம் சரி. நாளைக்கு நான் திரும்ப வருவேன், அப்ப கொடுங்க. நீ கன்னி பொண்ணு தானே, இப்ப நீ என் ஆசைக்கு உடன்படு சொல்லிவிட்டு கெக் கெக் என்று எல்லா பற்களையும் காட்டி கொடூரமாக சிரித்தான். அதைத் தொடர்ந்து உருமினான். யாஷ்வி, இதெல்லாம் கொடுத்தா இந்த பையனை விட்டுருவியா? சாஜன் பதில் சொல்லாமல் உருமிக்கொண்டே இருக்க யாஷ்வி சீறினாள். பதில் சொல்லு. அவள் எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு கையால் யாஷ்வியின் கழுத்தை பட்டென்று பற்றி நெறித்தான். பற்களை கடித்து தை தசைகள் புடைக்கும் அளவுக்கு முழு பலத்தையும் கைகளில் இறக்கினான். யாஷ்வி அசரவில்லை. கத்தியை உயர்த்தி கழுத்தை நெரித்த அவன் கையில் சரக்கென்று ஒரு கோடு இழுத்தாள். ஆ ஆ ஆ ஆ ரத்தம் வெளி உலகத்தை பார்க்கும் ஆவலில் புசு புசுவென்று வெளிப்பட்டது. சாஜன் கையை பிடித்துக்கொண்டு காலால் அவளை எத்த பார்க்க யாஷ்வி அவள் காலால் உயர்த்திய அவன் காலை தட்டிவிட்டாள். ரேஸ் அதற்குள் ஓடி வந்து சாஜனை பின்பக்கமாக சுற்றி கொக்கி போட்டான். யாஷ்வி கத்தியை தூர போட்டுவிட்டு சிலம்ப வீரர்கள் சிலம்பத்தை வைத்து 8 அடி வரிசை சுற்றுவர்களே அதேபோல் சுற்றி சுற்றி ஏதேதோ அடவுகளை போட்டாள். திடீரென ஹூ 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 ரோ 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 ஆக்ரோஷமாக காது கிழியும் அளவுக்கு யாஷ்வி கூச்சலிட்டாள். ரெஸ்ஸுக்கு தூக்கி வாரி போட்டது. நாங்கள் எல்லோருமே திடுக்கிட்டு போனோம். அவளிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு காட்டு கூச்சலை எதிர்பார்க்கவில்லை. ஒரு நொடி ஒட்டுமொத்த பிரதேசமும் அதிர்ந்தது. டப டபவென மார்பில் அடித்துக் கொண்டாள். சாஜனை சுற்றி வளைத்துக் கொண்டு ரெஸ் நிற்க நேராக அவனை நோக்கி ஆவேசமாக சென்றாள். அவள் மேல் சாமி எதுவும் இறங்கிவிட்டதோ என நான் பயந்து போனேன். நான் கத்தினேன், அவனை எதுவும் பண்ணிராத.
முஷ்டியை மடக்கி அவள் நெற்றியில் பதித்து கண்மூடி ஏதோ முணுமுணுத்தாள். பின்னர் கண்களை திறந்து ரெஸ்ஸை பார்த்து விலகி போகுமாறு கை காண்பிக்க சாஜனை விட்டுவிட்டு அவன் பக்கவாட்டில் நகர்ந்தான். ஹூ 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 ரோ 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 மறுபடியும் கத்தினாள். போட்டேர் என்று சாஜனின் நெற்றியில் அந்த கையை பதித்தாள். கரண்ட் கம்பியில் கை வைத்தது போல் சாஜன் உடம்பை வெட்டி கொண்டு அலறினான். நெற்றியில் இருந்து கையை எடுத்தவள் தளர்ச்சி அடையாமல் இருந்த அவன் ஆணுறுப்பை மறுபடியும் பிடித்தாள். இழுத்தாள். நடக்க ஆரம்பித்தாள். சாஜன் அவள் இழுத்த இழுப்புக்கு பின்னாலேயே சென்றான். காட்டேஜை நோக்கி நடந்தாள். நாங்கள் பேஸ் தடித்தது போல் பார்த்து கொண்டிருந்தோம். ரெஸ்ஸிம் வி என்ன கைய புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போற மாதிரி குஞ்சை புடிச்சு இழுத்துட்டு போறாளே. ஒரு கட்டத்தில் அவள் கையை விட்டுவிட அவன் ஆட்டுக்குட்டி போல் பின்தொடர்ந்தான். படிக்கட்டில் ஏறி சிட்டவுட்டில் நுழைந்து ரூமுக்குள் நுழைந்தாள். அவனும் நுழைந்தான். கதவு உள்பக்கமாக பூட்டிக் கொண்டது. ஏதாவது எக்கு தப்பா நடந்துற போகுதோ என்று எனக்கு பதட்டமாகி போய் தடுக்கலாம் என்று காட்டேஜ் நோக்கி ஓடினேன். வழியில் ரெஸ்ஸிடம் அடி பலமா என்று நலம் விசாரித்தேன். அவ்விடம் எப்படியோ இவ்விடமும் அப்படித்தான் என்றான். நாங்கள் ரூம் கதவையே பார்த்து கொண்டிருந்தோம். உள்ளே இருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை. நான் கதவை பார்த்தபடியே ஏதாவது பயங்கரம் நடக்கிறதுக்குள்ள போய் தடுத்து நிறுத்துவோம் என்றேன். என்ன பெருசா நடந்துரும், அவன் குயின்சை வெட்டிடுவான்னு சொல்றீங்களா? வெட்டுனா வெட்டட்டும், அவனுக்கு தேவைதான். சாயங்காலத்துல இருந்து என்ன ஆட்டம் போட்டான், அது போக வேறு எதுவும் நடந்துடக்கூடாதே அப்படின்னு எனக்கு உள்ளூர பயம். டேய் பைத்தியக்காரா, எல்லாம் பேயோட வேலை. சாஜன் என்ன பண்ணுவான்? வேற எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. ரெஸ் அவனுக்குள்ள சில்பான்ஷிகா நினைப்புகள் இருக்கிறதுனால தானே அந்த பேய் மூலமா வெளிப்படுது. அதான் மங்கள் சொன்னாரே, சும்மா எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஏதோ டீசென்ட் ஃபெலோ மாதிரி நம்ம கிட்ட சென்னையில எப்படிலாம் ஆக்டிங்க போட்டான். நான் டேய் மறுபடியும் லூசு மாதிரி பேசாத. மேட்டர் பத்தி நினைக்காதவன் எவனாச்சும் இருக்க முடியுமா? நினைப்பு வராம இருந்தாதான் தப்பு. உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். இந்த வயசுல வரத்தான் செய்யும். எனக்கும் செக்ஸுவல் எண்ணங்கள் இருக்கு, உனக்கு இல்லைன்னு சொல்லு பாப்போம். ஏதாவது தப்பு தண்டா ஆகிறதுக்குள்ள தடுப்போம். அனைத்தையும் உறைந்து போய் பார்த்துக்கு கொண்டிருந்த துளசியும் மங்களும் எங்களை நோக்கி வந்தார்கள். நாங்கள் இருவரும் காட்டேஜ் நோக்கி செல்ல துளசி தடுத்தார். வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாஷ்வி சாதாரண நிலைமையில இல்லை. நான் சாமி ஏதாவது அவ மேல இறங்கிருச்சா? துளசி சாமி இறங்கி தீர ஆட்டமாடுறவதான் அவ. ஆனா இப்ப சாமி இறங்கின மாதிரி தெரியல. நான் எது எப்படியோ அவனை எதையும் பண்ணிராம இருக்கணும். கதவை திறக்க வச்சு சாஜனை கட்டி போட்டுட்டு இவளை சாந்தப்படுத்துவோம். மறுபடியும் கிளம்பிய என்னை மங்கள் நிறுத்தினான். மங்கள் வேண்டாம், அவளே வெளியே வரட்டும், சூடு குறைஞ்சு சாந்தமாகட்டும், அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்ற உரியருவருக்கும் அதுதான் சரி என்று தோன்ற நானும் வேறு வழி இல்லாமல் சரி என்றேன். தூரத்தில் மரங்களின் அசைவு ஏதாவது இருக்கிறதா என்று நான் எட்டி பார்த்தேன். அசைவில்லை, அல்லது எனக்கு சரியாக தெரியவில்லை. ரேஸ் மட்டும் என் காதுக்குள் ரகசியமா? நல்லவேளை ஆசை தனியா சந்திக்கும் போது கட்டி பிடிச்சு கிஷடிச்சு தடவுறதோட நிறுத்திக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்தேன்னா அவ்வளவுதான். இந்நேரம் என் தம்பியை மறந்திருக்க வேண்டியதுதான். நான் அவனை ஏற இறங்க பார்த்தேன். மறுபடியும் தப்பு பண்ற, அவ உன் கூட நடந்துகிட்டது அவ தேவை, ஆசை. இப்போ நடந்துக்கிறது அவளுடைய வேலை, தொழில் என்றேன். நாங்கள் கதவு திறப்பதற்காக காத்திருந்தோம். நிமிடங்கள் யுகம் ரேஞ்சில் கழிந்து கொண்டிருக்க நாங்கள் அனைவரும் ரூம் கதவையே மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தோம். இருவரும் உள்ளே நுழைந்து கதவு பூட்டப்பட்ட உடனேயே உள்ளே இருந்து கன்னட சம்பாஷணைகள் கேட்டது. அருகில் போகவே தயங்கி தள்ளியே நின்றிருந்தோம். அதைத் தொடர்ந்து அழுத்தப்பட்ட மூச்சு சத்தங்கள், சீரல்கள், முனகல்கள், உருமல்கள் சிறிது நேரம் கேட்டது. அதன் பிறகு பெரிய கலவரமோ போராட்டமோ நடந்ததற்கான எந்த சுவடும் இல்லாமல் நொடிகள் நொண்டின. பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அடையாளமாக எந்த பேச்சு சத்தமும் கேட்கவில்லை. மொழிபெயர்க்க முடியாத சத்தங்கள் இடையிடையே கேட்டன. திடீரென கட்டில் தூக்கி தூக்கி போடும் சத்தம் கேட்க ரெஸ் பதட்டமானான். நேரம் போக போக ரெஸ் நிலை கொள்ளாமல் தவித்தான். கையை பிசைந்தான், தலையை சொரிந்தான், சுவரில் போய் குத்தினான். குட்டி போட்ட பூனையாய் சுத்தி சுத்தி வந்தான். ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி கதவை தட்ட போனவனை துளசியும் மங்களும் தடுத்தார்கள். மங்கள், அவளே வரட்டும், காத்திருப்போம். துளசி, சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஊர்ல பேய் பிடிச்சவங்களே அவகிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. எதுனாலும் அவ பாத்துக்குவா. நல்லபடியா முடிஞ்சா சரி. இருவரும் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டார்கள்.
அவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனை சரியானால் போதும். ஆனால் ரெஸ்ஸுக்கு அப்படி இல்லையே. இருவரையும் சூற கடுப்பாக பார்த்தான். 2 பயலுக பார்வையும் சரியில்லையே. ரேஸ் என்னிடம் வந்து கிசுகிசுத்தான். ஒருவேளை அவன் கேட்ட மாதிரி இவளும் கோஆபரேட் பண்ணிட்டாளா? நான் பதில் சொல்வதற்குள் சேச்சே இருக்காது. அவனே பதிலும் சொல்லிக் கொண்டான். இருந்தாலும் ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தானே தெரியும். மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் என்று என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மேற்கண்ட வரியை தயவு செய்து சீரியஸ் டோனில் படிக்காதீர்கள். நான் அவனை கூர்மையாக ஆழமாக பார்த்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். நீ என்ன அவ புருஷனா இல்ல பாய் ஃப்ரெண்டா? எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னு யோசிக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணாயிட்டா டென்ஷன் இல்லாம இருக்குமா? என்ன நான் சொல்றது? அவனே கேள்வியும் கேட்டுக்கொண்டான், பதிலும் சொல்லிக் கொண்டான். டென்ஷன் என்று என் கையை பிடித்து கடிக்காத குறைதான். திகிலூட்டும் சூழ்நிலையாக இருந்தாலும் ரேஸ் பண்ணும் சேஷ்டைகளை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள் சிரிப்பாக இருந்தது. இன்டெசன்ட் ப்ரொபோசல் படத்துல ஒரு $1 மில்லியன் பணத்துக்காக மனைவியை ஒரு நாள் ராத்திரி மட்டும் மில்லியனர் ராபர்ட் ரெட்ஃபோர்டிடம் படுக்க அனுப்பி வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த இரவு முழுவதும் நினைத்து தவித்து துடித்துக் கொண்டிருந்த வூடி ஹார்ரெல்சன் ஞாபகம் தான் சம்பந்தம் இல்லாமல் வந்தது. ஊர்ல உனக்கு ஒரு ஆள் இருக்கு, நீ கம்ப்ளீட்டா கமிட் ஆகலன்னாலும் பேருக்காகவாவது லவ் பண்றீங்க தானே? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேஷுவல் செக்ஸ் எல்லாம் நல்லாவா இருக்கு என்று முன்பொரு சந்தர்ப்பத்தில் அவனின் வேறொரு பிளிங்கின் போது நான் கேட்டதற்கு ரேஸ் சார் கீழ்கண்டவாறு பதில் அளித்தார். இதை தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. Whether you are going to have sex, how much and what kind is between you and your partners. Your parents, friends, preachers don't get a say in it. Nor does any Tom, Dick, and Harry or any fucking onlookers. If you want to swing with other girls, with their consent, cool. You can be gay or straight or pan or asexual. That's up to you and that's nobody's business. Sex is strictly a matter of one's choice or preference based on what is good for them. புரிஞ்சுதா? புரியலைனாலும் விடுங்க, அது அவனோட கருத்து. கதைக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. திடீரென காட்டேஜின் மேல் பக்கம் ஓடுகள் இருந்த பகுதியில் டம என்று சத்தம் கேட்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். மங்கள் அலறினான். யாரோ மேல ஓடுறாங்க. வழக்கமா ஓட்டின் மீது பூனையை விட பெரிய சைஸ் மிருகங்கள் ஏதாவது ஓடும்போது இதே மாதிரிதான் சத்தம் கேட்கும். துளசியும் மங்களும் பயத்தில் நெஞ்சை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் வாங்க என்னன்னு பார்ப்போம். நாங்கள் காட்டேஜ் பக்கவாட்டு இருட்டுக்குள் சென்று டார்ச் அடித்து பார்த்தோம். எதுவுமே இல்லை. அடர்த்தியான பனி நீசத்தனமாக இறங்கிக் கொண்டிருந்தது. பின்பக்க மரங்கள் குளிரில் ஒடுங்கி போயிருந்தன. காம்பவுண்டுக்கு வெளியே தட் குரூப் தெரியுதா என்று பார்க்க அப்படி எதுவும் தெரியவில்லை. ஏற்கனவே யாஷ்வி அவனுடன் ரூமுக்குள் நுழைந்து 15 நிமிஷங்கள் கழிந்திருந்தது. ரேஸ், என்னதான் அவ தீரழிக்காரியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை இப்படி தனியா ரூமுக்குள்ள விட்டுட்டு நாம வெளியே நிக்கிறது விளக்கு புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பேசாம கதவை திறந்து பாத்துடலாம். துளசி கடுப்பாகவே பதில் சொன்னார். நாங்க தான் சொல்றோம்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ காரணத்துக்காக தான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறா, வெளியே வரட்டும். என்னமோ காரணம் என்று சொல்லும் போது அவர் கொடுத்த அழுத்தத்தில் என்ன காரணம் என்று தெரிந்துதான் சொல்லுகிறார் என்று ரேஸ் உணர, இந்த முறை யார் சொல்வதையும் அவன் கேட்பதாக இல்லை. அவர்களை முறைத்துவிட்டு விருட்டென்று நகர்ந்து முன்பக்கமாக வந்து படிக்கட்டில் ஏறி சிட் அவுட்டுக்குள் நுழைந்தான். வேணாம் சார், நாங்க சொல்றத கேளுங்க என்று அவர்கள் சொன்னதையும் பொருட்படுத்தாமல் கதவை திறப்பதற்காக நெருங்கினான். நாங்கள் அவனை பின்தொடர்ந்து வந்தோம். கதவு உள்பக்கமாக திறக்கும் சத்தம் கேட்க வாசலை நெருங்கியிருந்த ரேஸ் அப்படியே நின்றான். நாங்கள் அனைவரும் அலர்ட் ஆனோம். ரேஸ் மட்டும் சூப்பர் அலர்ட். கதவை திறந்து வெளிப்பட்ட யாஷ்வியை பார்த்ததும் பாரபட்சமில்லாமல் அனைவருமே திடுக்கிட்டோம். புயல் காற்றுக்குள் புகுந்து வந்தது போல் தலைமுடி கலைந்து முகம் முழுவதும் முத்து முத்தாக வியர்வை. சாரி இல்லாமல் பாவாடை ஜாக்கெட்டில் இருந்தாள். ஜாக்கெட் ஹூக்குகளை கூட சரியாக போடவில்லை. அரை நிர்வாணமாக இருக்கிறோம் என்று அவள் கவலைப்பட்ட மாதிரியும் தெரியவில்லை. அவள் முகம் இறுகி போயிருக்க மரக்கட்டை போல உணர்ச்சிகளற்று நின்றாள். I don't know what to think. என்ன நடந்திருக்கும் என்று மற்றவர்களுக்கு யூகிப்பதற்கு சிரமமே இல்லாமல் பட்டவர்தனமாக தெரிந்தது. ரேஸ் வெறுப்பாக நெற்றியில் உள்ளங்கையால் பட்டென்று அடித்துக் கொண்டான். அப்படியே சுவரோரமாக சென்று முதுகு காட்டியபடி ஒரு கை சுவரிலும் மறுகை இடுப்பிலும் வைத்து தலை குனிந்து நின்றான். மற்ற இருவரும் அவள் அருகே செல்லவே தயங்கி தள்ளியே நின்றார்கள். நான் வேகமாக யாஷ்வி அருகில் சென்று, என்னாச்சு
என்று கேட்க அவள் பதில் சொல்லாமல் எங்கேயோ இலக்கில்லாமல் வெறித்த பார்வையுடன் நின்றாள். அவளை விட்டுவிட்டு ரூம் வாசலுக்கு சென்று பதட்டமாக உள்ளே எட்டி பார்த்தேன். சாஜன் கட்டிலில் மல்லாக்க கிடந்தான். தூங்கிக் கொண்டிருக்கிறானா, மயங்கி கிடக்கிறானா தெரியவில்லை. மூச்சு விடுவதற்கு அடையாளமாக மார்பு பகுதி ஏறி தாழ்ந்தது. பெட்ஷீட்டை இரண்டாக கிழித்து அவன் கை கால்கள் கட்டி போடப்பட்டிருந்தன. கட்டிலோடு சேர்த்து வேலையால் கட்டப்பட்டிருந்தான். யாஷ்வி சேலைதான். குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால் அவனுடைய ஆணுறுப்பு அமைதியாக இருந்தது. கதவை பூட்டி வெளிப்பக்கமாக தாழ் போட்டேன். பையன் அரெஸ்ட் ஆயிட்டான். தற்சமயத்துக்கு இவனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சேலை பெட்ஷீட் தாங்காது, பீத்து எரிந்து விடுவான். நான் மங்களை பார்த்து, அவனை கட்டி போட்டிருக்கா, பத்தாது, வேற கயிறு கொண்டு வந்து இன்னும் டைட்டா கட்டி போட்டுருங்க. இருவரும் கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தார்கள். என்ன சொல்கிறேன் என்று அவங்களுக்கு புரிய மங்கள் கயிறு எடுத்து வர சென்றான். துளசி, பரவாயில்ல, எப்படியோ புடிச்சு கட்டி போட்டுட்டா. என் மனைவியை ரொம்ப நேரமா பார்க்கல, அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க யாஷ்விய பார்த்துக்கங்க. நான் சரி என்று தலையாட்ட அவரும் சென்றார். மறுபடியும் யாஷ்வியை நோக்கி வந்து அவள் தோளை பிடித்து உலுக்கினேன். கன்னத்திலும் மெதுவாக தட்டினேன். ஹக் என்று அவள் உடல் ஒரு முறை தூக்கி போட்டது. விலுக் விலுக் என்று தலையை சிலுப்பிக் கொண்டு உதறினாள். வேர்வை பூத்திருந்த முகத்தை கைகளால் துடைத்து கொண்டு சுற்றிலும் ஒரு முறை பார்வையை ஓட்டினாள். அவள் முகத்தில் பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லை. இனம் புரியாத வேதனைதான் தெரிந்தது. மயக்கத்திலிருந்து முழிப்பவர்களுக்கு இருக்கும் தெளிவின்மை. நான் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தண்ணி கொஞ்சம் குடி. டேபிள் மேல் இருந்த வாட்டர் பாட்டில் ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினேன். அவள் வாங்கி ஒரு மடக் குடித்துவிட்டு பாட்டிலை நீட்டினாள். நான் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு. நான் எதை சொல்கிறேன் என்று புரிந்ததும் குனிந்து கூட பார்க்காமல் கழண்டிருந்த ஜாக்கெட் ஹூக்கை சரியாக போட்டுக்கொண்டாள். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. ரேஸ் தலையை ஒரு முறை திருப்பி எங்களை பார்த்துவிட்டு திரும்பி மறுபடியும் அதே பொசிஷனில் சுவரில் கை வைத்து நின்றான். போஸை பார்த்தால் எலெக்ஷனில் டெபாசிட் இழந்த வேட்பாளர் போல் இருந்தது. யாஷ்வி ரெஸ்ஸை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தாள். உங்க நண்பர் மேல இறங்கி இருக்கிற தீரே ஒன்னும் மோசமானதில்ல. ஊர் மக்கள் நிராகரிச்சதனால, பூஜைகள் செய்யாததனால ஏற்பட்ட கோபம். தன்னை கவனிக்க வைக்கணும், ஊர்க்காரங்களுக்கு தன் நிலைமையை தெரிவிக்கணும்னு தான் அவனை பிடிச்சிருக்கு. எங்க ஓனர் பணிகா பூஜை பண்ணதுனால ஹோட்டலுக்குள்ள நுழைய முடியல. நீங்க அத்துமீறி காட்டுக்குள்ள போனதுனால இவன் மூலமா உள்ள நுழைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த தீரேவின் ஆக்ரோஷத்தோட பீடிக்கப்பட்டிருக்கும் உங்க நண்பரின் மனவிகாரங்களும் சேர்ந்துதான் இப்படி அசிங்கமா வெளிப்பட்டிருக்கு. கன்னி பொண்ணு வேணும்னு கேட்டதெல்லாம் தீரே இல்ல. கன்னி பொண்ணுங்க தான் உங்க நண்பருக்கு பிடிக்கும் போல. ஏற்கனவே அவனுக்கு 4-5 பெண்களோட தொடர்பு இருக்கு. இதெல்லாம் தீரே தான் சொல்லுச்சு. எனக்கும் ரெஸ்க்கும் அதிர்ச்சி. ரெஸ் எங்களை நோக்கி வந்தான். என்ன சொல்ற புரியல் என்று நான் கேட்க, யாரு உடம்புல இறங்கினாலும் அவர்களின் சுயரூபங்களை வெளிப்படுத்துவதுதான் இந்த தீரையுடைய சிறப்பம்சம். அடிச்சிட்டு போற காட்டாறு எங்கேயோ கிடைக்கிற விஷயங்களை எங்கேயோ கொண்டு வந்து போட்டுட்டு போற மாதிரி அவன் உள்ளுக்குள்ள மூடி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுக்காக உங்க நண்பர் ஒன்னும் மோசமானவன் இல்ல. இவனுக்கு மேற்படி விஷயங்களில் ஆர்வம் அதிகம். கன்னி பெண்களுடன் முதல் முறை உடல் உறவு வைத்துக் கொள்வது இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் யோசித்தேன், அவள் சொன்னது உண்மையாக இருக்கலாம். அவன் நிறைய பெண்களிடம் போன் பேசுவதை நானே பார்த்திருக்கிறேன். ஆள் வேற ஸ்மார்ட்டாக இருப்பதால நிறைய பெண்கள் விழுந்திருக்கலாம். உடல் உறவில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட். இவனுக்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கலாம். ரேஸ், ஆமா பாஸ், என்கிட்ட கூட 1-2 வெர்ஜின் பொண்ணுங்களோட ஜாலியா இருந்ததை பத்தி சொல்லியிருக்கான். சீல் உடைக்கிறதுனா ஷாருக்கு பிடிக்குமாம், என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அவங்களா விருப்பப்பட்டு வந்தா உண்டு, இல்லனா விட்டுருவான். நௌஷின் விஷயத்துல இதத்தான் பண்ணிருப்பான். அவ ஏதோ லவ் டார்ச்சர் பண்ணோன மாதிரி நம்ம கிட்ட சீன் போட்டிருக்கான். அவன் சொல்லிக்கொண்டே எனக்கு வேற குழப்பங்கள். நான் எல்லாம் சரி. He was possessed by this Maratha theory. அதாவது அவனை இந்த பேய் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவனுடைய எண்ணங்களும் தீரேவின் எண்ணங்களும் எப்படி ஒன்றாக கலக்க முடியும்? How is that even possible? Demonic possession in definition என்னவென்றால், when a person is possessed by a malevolent entity, he will be under complete or partial control as influence of the entity. There will be loss of psychophysical control of one's mind and body due to an external force capable of overcoming one's will. In general, when we speak of possession, we must refer to the condition that leads the subject
to perceive an intrusion into his intimate, physical, emotional, and vital sphere from the part of a spirit entity. பெரும்பாலான அமானுஷ்ய ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்ட டெபினிஷன் இதுதான். நான் பிசிக்கல் என்டிட்டியினால் சப்ஜெக்ட் கட்டுப்படுத்தப்படுவதை கூட பெர்சீவ், அதாவது உணர்கிறார் என்றுதான் குறிப்பிடுகிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தனுக்கு பேய் பிடிக்கும் போது அவனுடைய சொந்த எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அவனை பிடித்திருக்கும் நான் பிசிக்கல் என்டிட்டியின் எண்ணங்கள், அபிலாஷைகள் தான் அவன் மூலமாக வெளிப்படும். ஆனால் சாஜன் விஷயத்துல 2 பேரின் தாட் ப்ராசஸும் மர்ஜ் ஆகி இருக்கே எப்படி? அப்படின்னா வழக்கமான டிமானிக் பொசிஷனுக்குள் இது வர வாய்ப்பு இல்லை. இது வேற ஒரு புதுவிதமான பொசிஷன். ரெஸ் இடைமறித்து, பாஸ் அதை விடுங்க, அது இப்ப முக்கியமா? எப்படியோ ஆயிடுச்சு, நீ மேல சொல்லு, அப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் பிரச்சனை அவனுக்கு. யாஷ்வி தயக்கமாக எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு தொடர்ந்தாள். சாராயம் சாப்பாடெல்லாம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணு, இப்ப என் கூட வந்து படுன்னு சொன்னான். நான் கன்னிப்பெண் இல்லைன்னு சொன்னேன், நம்பவில்லை. என் குலதெய்வம் மேல சத்தியம் பண்ணினேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ கேட்ட மாதிரி சாராயம், சுருட்டு, சாப்பாடு, பொண்ணு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். ஒரு குரல் நாளைக்கு வரேன்னு சொல்லுச்சு. இன்னொரு குரல் நம்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு, இப்படி சொன்னா கேட்க மாட்டேன், அம்மனமாக நின்னு சொல்லும். நான் முடியாதுன்னு சொன்னேன், இறங்க மாட்டேன்னு சொன்னான். வேற என்ன பண்றது? அவன் கேட்ட மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு நின்னு சொன்னேன். அதன் பிறகுதான் தீரே மலையேறிச்சு. அவனை கட்டி போட்டுட்டு வெளியே வந்தேன். அவனா அதுவா? அதுல அவளுக்கு குழப்பம் இருந்தது. அதனால மாத்தி மாத்தி பேசினாள். அவள் வெர்ஜின் கிடையாது என்ற வாக்கு மூலம் ரெஸ்ஸுக்கு பெரிய விஷயமாகவே தெரியலை. ஏனால் அவனே வெர்ஜின் கிடையாது. வெர்ஜினிட்டி, கற்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், அதுவும் மனம் சார்ந்த விஷயம் என்பது அவனுடைய கருத்து. ரெஸ், what shall we do next? யாஷ்வி, நாளைக்கு வரைக்கும் அவனால பிரச்சனை இல்லை. இங்கே இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அகோரி சாமியை பார்த்து பூஜை பண்ணிட்டு போங்க. விட்ட குறை, தொட்ட குறை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவார். அதன் பிறகு எந்த தொந்தரவும் இருக்காது. ஊருக்கு போனது முதல் காரியமா உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இப்படியே போச்சுன்னா எங்கேயாவது பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்குவான். அவள் சொல்வதும் சரிதான். அவன் வீட்டில் பேசி கால்கட்டுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். யாஷ்வி ஸ்டெடியாக உட்கார முடியாமல் தள்ளாட்டமாக இருந்தாள். அவளை பார்ப்பதற்கு ரொம்ப களைப்பாக, பலவீனமாக தோன்றியது. நான் என்னவென்று கேட்க, அதற்கு அவள் தீரே போறதுக்கு முன்னால, நாளைக்கு என்னை ஏமாத்த நினைச்சா உன்னை புடிச்சிக்குவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு ஒரு காட்டிட்டு போச்சு. அதான் உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. எப்படியோ சமாளிச்சிட்டேன், ஒரு வழியா போயிருச்சு. ஓஹோ, அதனாலதான் கேட்டேஜின் மேல் பக்கம் தடா புடா என்று சத்தம் கேட்டது போல. யாஷ்வி, எனக்கு ரொம்ப முடியல, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் அவரு மந்திரிச்ச பிறகு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். அவள் எழும்புவதற்கு சிரமப்பட ரெஸ் அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டான். நிராசையான அமைதியுடன் ரேஸ் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்க அவளுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் தோளை தட்டி கொடுத்தான். இருளடைந்த அவள் முகத்தில் திடீரென மலர்ச்சியை பார்க்க முடிந்தது. ரேஸ் என்னை பார்த்து, தலைவரே கொஞ்சம் திரும்பிக்கிங்க என்றான். அவனை பற்றி எனக்கு தெரியும். நான் திரும்பிக் கொண்டேன். பச்சக் சத்தம் கேட்டது. சரசரப்பு சத்தம் கேட்டதன் மூலம் அவளை ஹக் பண்றான் என்று புரிந்தது. சற்று தூரத்தில் மங்கள் கயிறை எடுத்து கொண்டு வருவது தெரிந்தது. நான் திரும்பி பார்க்காமல் மங்கள் வர்றான் என்றேன். இருவரும் சுதாரித்து விலகினார்கள். ரெஸ், நான் இவளை ரூம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். நான் இப்போது திரும்பி பார்த்தேன். யாஷ்வி முகம் முன்பு இருந்ததை விட பிரகாசமாக இருந்தது. என்னை நேருக்கு நேராக பார்க்க கூச்சப்பட்டாள். ரேஸ் அவளை கை தாங்கலாக கூட்டிக் கொண்டு காட்டேஜை விட்டு வெளியே செல்ல, கயிறுடன் வந்த மங்கள் அவசரமாக அவளை தடுத்து, நான் கட்டி போட்டு முடிக்கிற வரைக்கும் போயிராது என்று யாஷ்வியை பார்த்து கெஞ்சி கேட்டான். யாஷ்வி, நான் நிக்கிறேன், பயப்படாம பண்ணுங்க. மங்கள் கதவை திறந்து உள்ளே பார்த்துவிட்டு கதவை அப்படியே திறந்து வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். நான் ஒரு சிகரெட்டை பத்த வைத்து காட்டேஜுக்கு வெளியே குளிரில் கொட்டாவி விட்டு கொண்டிருந்த மரங்களை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்க ரெஸ்ஸும் யாஷ்வியும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று எனக்கு ஒரு யோசனை. எதற்கு நாளை வரைக்கும் இருக்க வேண்டும்? எதற்கு சாமியாரை பார்க்க வேண்டும்? அதற்கு முன்னால் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தால் என்ன? போன முறை ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த முறை ஒர்க் அவுட் ஆகும் சாத்திய கூறுகள் அனைத்தும் தெரிந்தன. நான் திரும்பி என் யோசனையை அவர்கள் இருவரிடமும் சொன்னேன். இருவரும் திகைப்பாய் என்னை பார்த்தார்கள். ரேஸ் என்னுடைய யோசனையை மறுதளிக்கும் நோக்கத்துடன் கேள்வி கேட்டான். என்ன பாஸ் சொல்றீங்க?
சாயங்காலத்துல இருந்து எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டே இருக்கான். நீங்க என்னடான்னா பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் நோ நோ, ஐ மீன் இட். நாளைக்கு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஏன் சாமியார பார்க்கணும்? அதான் அந்த தீரே வாக்கு மூலம் கொடுத்துருச்சே. நாளைக்கு திரும்ப வரும்போது அது கேட்ட படையலை கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கு, உன்கிட்ட சொல்லியிருக்கு. நாளைக்கு திரும்ப வருவேன்னா என்ன அர்த்தம்? இப்ப இங்க அவன் கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அவனை டிஸ்போஸ் பண்ணும்போது இவ்வளவு ஒரு காட்டு காட்டிட்டு போயிருக்கு. வாட் டஸ் தட் மீன்? நாளைக்கு அதை ஏமாத்த முயற்சி பண்ணுனா என்னெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு அட்வான்ஸ் மிரட்டல். So 1 + 1 is equal to 2. He is not possessed now. நாளைக்கு அது வர்ற வரைக்கும் எதுக்கு காத்துக்கிட்டே இருக்கணும்? இப்பவே இவனை அள்ளி தூக்கி போட்டுட்டு ஊருக்கு கொண்டு போயிட்டா என்ன? ரெஸ்ஸும் யாஷ்வியும் அதிர்ந்தார்கள். ரெஸ், ஊருக்கு போனா அவன் மறுபடியும் அஃபெக்ட் ஆக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இங்கே இருந்தாலாவது சாமியார் இருக்காரு, பார்த்துட்டு போலாம். அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டுட்டு மணி ஆட்டிட்டு இருந்தா என்ன பண்றது? எந்த சாமியார தேடுறது? அவ்வளோ பேரும் டுபாக்கூரு. பேய் கூட விளையாடக்கூடாதுன்னா நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி ஆயிரும். யாஷ்விரஸ் சொல்றத ஆமோதிக்கும் விதத்துல, கரெக்ட் தான் சார், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரலாமே, இல்லைன்னா சாஜன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கலாம்ல. அதை ஏமாத்த முயற்சி பண்றோம்னு தெரிஞ்சது அப்புறம் பெரிய ஆபத்து. நான் இல்ல, ஐ ஆம் வெரி மச் ஷுவர் he is not possessed now. நாளைக்கு அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் இவனை பிடிச்சதுக்கு அப்புறம் சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய் அவர் மந்திரிச்சு இதெல்லாம் தலைய சுத்தி மூக்க தொடர மாதிரி. அதுக்கு இப்பவே இவனை தூக்கிட்டு போயிட்டா நிச்சயமா இவனை தேடி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னா, மற்ற பேய்கள் மாதிரி இதனுடைய செயல்பாடு இல்லை, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. உதாரணத்து மூலமா விளக்கினாதான் உங்களுக்கு புரியும். பனிகா பூஜை பண்ணதுனால ஹோட்டலுக்குள்ள அதனால இவ்வளவு நாள் நுழையவே முடியல. வைரஸை உதாரணமா எடுத்துக்கோ. ஹோஸ்ட் செல்லுக்குள்ள செல் ரிசெப்டர் சைட்ல அட்டாச் ஆகி இம்யூன் சிஸ்டத்தை தபாய்ச்சி உள்ள நுழைஞ்சி செல்லுக்குள்ள இருக்க செல் மெஷினரியை ஏமாற்றி பயன்படுத்தி தன்னைத்தானே நகல் எடுத்து அப்படியே ஹோஸ்ட் செல்லை ஏமாத்தி வளருது. அப்படியே அந்த செல்லை கண்ட்ரோல் பண்ணி அடுத்த செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி மேலும் மேலும் ரெப்ளிகேட் ஆகி கனஜோரா ஆட்சியை பிடிக்குது, ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்குது. பேய்ங்க விஷயத்திலையும் கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். சாஜன் விஷயத்துல மட்டும் இந்த ப்ராசஸ்ல ஒரு மாற்றம். வைரல் இன்ஃபெக்ஷன் ப்ரொசீஜர் மாதிரி இல்லாம ஒரு டைப் ஆஃப் பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கு. ஃபேக்கல்டேட்டிவ் பாரசைட்டிசம், பயோட்ராபிக் பாரசைட்டிசம் மாதிரி வச்சுக்கோங்க. அதனாலதான் 2 பேர் எண்ணங்களும் மெர்ஜ் ஆயிருக்கு. இங்கே 1 + 1 3. என்ன ஒரே வித்தியாசம், பாரசைட்ஸ் வைரஸ் மாதிரி உள்ள நுழைஞ்சதும் பெர்மனண்டா செட்டில் ஆகாம வெளியே போயிட்டு வருது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களை சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு அந்த வைரஸ் நம்மளை தீண்டுறதுக்கு அனுமதிக்கணும்? அதை தடுத்துட்டா நுழைய முடியாதுல்ல? ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பேசிட்டதுனால 2 பேரும் புரியாமல் என்னை பார்த்தாங்க. நான் இந்த ஹோட்டல் அதோட ஏரியா, இவன் இந்த ஏரியால இருந்தா மட்டும்தான் அதனால மறுபடியும் உள்ள நுழைய முடியும். ப்ராக்சிமிட்டி ரூல் தெரியும்ல? The tendency for individuals to form interpersonal relations with those who are close by. வைரஸ் மாதிரி இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய தூரத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதனால பொசஸ் பண்ண முடியும். கை கட்டாத தூரத்துக்கு போயிட்டா அதனால நிச்சயமாக தொடர்ந்து வர முடியாது. நிற்க எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ் பத்தி நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. அதனால் மத பேய்களுக்கும் மராதா தீரேக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னால் உணர முடிந்தாலும் இது அந்த வகை பேய்தான் என்பது தெரியாமலேயே நான் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தேன். பிற்பாடுதான் எலிமெண்டல் ஸ்பைரிட்ஸ், அதாவது இயற்கை பேய்கள் என்று ஒரு தனி வகையே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். எலிமெண்டலுக்கு ஒரு சரியான மொழிபெயர்ப்பு கூட கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு கேட்டரி பேய்கள் இருப்பதே தமிழுக்கு தெரியாது. இயற்கையுடன் சம்பந்தப்பட்டது என்பதால் இயற்கை பேய்கள் என்று சும்மாங்காட்டி மொழிபெயர்த்திருக்கிறேன். உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு சட்டென்று புரிந்துவிடும். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு வகையான இயற்கை பேய்கள் இருக்கின்றன. இந்தியாவில் நாம் சொல்லும் கொள்ளிவாய் பிசாசு, நிஷிடாக், வேன்சி, மரணத்தை முன்னறிவிக்கும் துர்தேவதை, கடற்கன்னிகள், நாகினி எல்லாம் இந்த வகையில்தான் வருவார்கள். ஜப்பானை பொறுத்தவரை ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜோரோகுமோ, பெண் சிலந்தி பேய். ஐரோப்பிய நாடுகளில் சொல்லப்படும் எல்வ்ஸ், ஃபேரிஸ், பிக்சிஸ், ட்ரையாட்ஸ், இன்னும் நிறைய. இயற்கை பேய்கள் பஞ்சபூதங்களுடன் சம்பந்தப்பட்டது. பூமி, நீர், காற்று, நெருப்பு ஆகிய இயற்கையின் அடிப்படை கட்டுமான தொகுதிகளுடன் இணைந்து செயல்படும். இயற்கை என்றாலே நல்லதுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் இயற்கையிலேயே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அதே மாதிரிதான் இயற்கை பேய்களும்.
சிறிது நேரம் பேசி சத்தம் கேட்காமல் அமைதியாக இருக்க ரூமுக்குள் கட்டி போட்டுக் கொண்டிருந்த மங்கள் வெளியே வந்து சிட் அவுட்டை எட்டி பார்த்தான். பேய் அடித்தது போல் இருந்தது அவன் முகம். ரேசி ஏதாவது பிரச்சனையா என்று பயந்து போய் கேட்க, மங்கள், இல்ல, பேச்சு சத்தம் கேட்கலை, அதான் வந்து பார்த்தேன். யாஷ்வி, பயப்படாதீங்க, இங்கதான் இருக்கிறோம், சீக்கிரம் வேலையை முடிங்க. மங்கள், அப்பப்ப என்னமோ முனகிறான், திடீர்னு முழிச்சு என்னை அடிச்சிட மாட்டானே. யாஷ்வி, அதான் நான் இருக்கேன்ல, வேலையை சீக்கிரம் முடிங்க. அவன் எரிச்சலில் முணுமுணுத்துக் கொண்டே மறுபடியும் உள்ளே நுழைந்தான். ரேஸ் என்கிட்ட, இல்ல பாஸ், எனக்கு கன்வின்ஸ் ஆகல. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். ஆரம்பத்துல சாஜன் கிட்ட தெனாவட்டாவே டீல் பண்ணி பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நான் சமாளிஃபிகேஷனில் சிரித்தேன். அது ஒரு மிஸ்கல்யூலேஷன் ஆயிடுச்சு. ஆராதிக்க யாருமே இல்லாம காட்டுக்குள்ள அம்போன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் சாஜனை பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம கிட்ட கெஞ்சுவாங்க, காலில் விழுவாங்கன்னு நினைச்சுதானே உள்ள வந்திருக்கு. போடாம இரு, இப்பவும் நாங்க கண்டுக்க மாட்டோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் அந்த பேட்டர்ன்ல டீல் பண்ணினேன். முல்லை முள்ளால் எடுக்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, தப்பு பண்ணிட்டேன். ரேஸ், பாருங்க, மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கு. போன முறை நடந்த மாதிரி இந்த முறையும் தப்பு நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? துளசி சார் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன 2 கெஸ்ட்ல ஒருத்தன் போற வழியில சூசைட் பண்ணிக்கிட்டான். இன்னொருத்தன் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம செத்தோம். யாஷ்வி, அம்மா சார், ரிஸ்க் சார் சொல்றது சரிதான், தேவையில்லாத ரிஸ்க் வேண்டாம். இன்னும் ஒரு நாள் தானே இருந்து சாமியாரை பார்த்துட்டு போயிருங்க, அதுதான் நல்லது. எனக்கு என்னவோ இன்னும் ஒரு நாள் இருப்பதால் நிலைமை இன்னும் மோசமாகுமே தவிர சரியாக போவதில்லை என்றுதான் டேஞ்சர் லைட் எரிந்தது. சாஜன் என்னதான் சில்மிஷக்காரனாக இருந்தாலும் என்னுடைய நண்பன். நான் தான் அவனை டூருக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் பதில் சொல்லணும். சோ வேற வழி இல்லை, அந்த ரிஸ்கை எடுத்து பார்த்திட வேண்டியதுதான். இருவரும் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லாததால் அவர்களுக்காக ஒரு படி இறங்கினேன். நான், சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உங்களுக்காக சென்னைக்கு அவனை அள்ளிட்டு போறதுக்கு முன்னால் ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணிடலாம். என் முகத்தில் குறுகுறுப்பு, உதடுகளில் புன்னகை, கண்களில் விஷமம். யாஷ்வி குழப்பத்துடன் என்னை பார்க்க, ரெஸ் யாஷ்வியை பார்த்து, ஐயோ, இவருக்கு இதே வேலை, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் படிச்சாலும் படிச்சாரு, எதை எடுத்தாலும் டெஸ்டிங் பண்ணி பாத்திரலாம்னு சொல்றார் என்றான் செழிப்பாக. ஏற்கனவே மெலனி கேஸிலேயே நான் டெஸ்டிங் பண்ண விஷயம் அவனுக்கு தெரியாது. நான் சொல்ல ஆரம்பித்தேன். சற்று நேரத்திலே அவசரமாக சாஜனை கட்டி போட்டுவிட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து கதவை பூட்டிவிட்டு மங்கள் எங்களை பார்த்தான். அவ்வளவு குளிரிலும் வேர்வையில் தொப்பலாக நனைந்து இருந்தான். மரண கிணற்றில் வெற்றிகரமாக பைக் ஓட்டி விட்டு வெளியே வந்த திருப்தி அவன் முகத்தில் தெரிந்தது. அப்பாடா, எல்லா பக்கமும் கட்டி போட்டுட்டேன், இப்பதான் சேஃப். மங்கள் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கீழே ஊற்றினான். யாஷ்வியும் ரஷ்ஷும் திரும்பி அவனை பரிதாபமாக பார்த்தார்கள். மங்கள் புரியாமல், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க என்று கேட்க, ரஷ் திரும்ப எல்லா கட்டையும் அவுருங்க. மங்கள், என்னது என்று எங்களை அதிர்ச்சியாக பார்த்தான். 1 மணி நேரத்திற்கு பிறகு மடிக்கேரியில் மற்றொரு ஹோட்டல் அறையில் நானும் ரஷ்ஷும் மங்களும் கட்டிலில் படுக்க போட்டிருந்த சாஜனை பார்த்தபடி நின்றிருந்தோம். இவ்வளவு நேரம் டிரெஸ் இல்லாமல் பார்த்து இப்போது உடையுடன் பார்ப்பதற்கு வித்தியாசமாக, அமைதியாக, சாத்வீகமாக தெரிந்தான். 1, ஹோட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடாது. 2, 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள், அதாவது அரை மணி நேர பயணத்திற்குள் தான் இருக்க வேண்டும். 3, ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத காற்று வாங்கும் ஹோட்டலாக இருக்க வேண்டும். 4வது உங்களுக்கு தெரிந்த ஹோட்டலாக இருந்தால் போனஸ் பாயிண்ட்ஸ். துளசியிடம் நான் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பக்காவாக பொருந்திய ஹோட்டல் கோச் பாயிண்ட் தான். சாஜன் மயக்கத்தில் இருக்கிறான் என்றுதான் நினைச்சோம். ஆனால் முரட்டு தூக்கம் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பேண்ட் சட்டையை மாட்டிவிட்டு காரில் தூக்கி போட்டு ராத்திரியாக கோர்க் பாயிண்ட் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ரிசப்ஷனில் கேட்டதற்கு குடித்துவிட்டு மயங்கி விட்டான் என்று சொன்னோம். துளசியும் ஏற்கனவே போன் பண்ணி சொல்லியிருந்ததால் ஹோட்டல் மேனேஜர் மேற்கொண்டு கேள்வி கேட்கவில்லை. யாஷ்வி என்னதான் டயர்டா இருந்தாலும் அவளின் மேற்பார்வையில் தான் இந்த இடம்பெயர்வு சம்பவம் நடந்தது. தப்பி தவறி தீரே ஹோட்டலுக்குள் பூந்தாலும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று யாஷ்வி சொல்லியிருந்தால், துளசி அவர் மனைவி மற்றும் யாஷ்வியை அங்கேயே விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தோம். சொன்ன சொல்லை காப்பாற்றாத மனுஷங்க இருக்கிற மாதிரி பேய்களும் உண்டு. இருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு என்னவோ தீரே சொன்னது மாதிரி நாளைக்கு தான் வரும் என்று தோன்றியது.
தீரே செய்த ஒரே தவறு தெரிந்தோ தெரியாமலோ வாக்குமூலம் கொடுத்ததுதான். சாஜன் ரொம்ப நேரமாக முனகி கொண்டிருந்தானே தவிர முழிப்பதற்கான அறிகுறி தெரியவில்லை. அவனை பார்க்க பார்க்க எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே போக, நான் இவன் முழிக்கிற வரைக்கும் காத்துட்டே இருக்க முடியாது. ஹீட்டர் போட்டு ஒரு பேக்கெட் சுடுதண்ணி புடிச்சிட்டு வந்து ஊத்துங்க. படபடப்பு தாங்காமல் மங்கள் அடிக்கடி வாயால் மூச்சு விட்டுக்கிறோண்டான். சேரில் உட்கார்ந்தான், எழும்பினான், மறுபடியும் உட்கார்ந்தான். வாஷ் பேஷனில் முகம் கழுவினான். எனக்கும் எக்கச்சக்க டென்ஷன். இந்த முறை ஐடியா புட்டுக்கிச்சுன்னா மறுபடியும் அவனை கட்டி தூக்கி போட்டு பழையபடி துளசி ஹோட்டலுக்கு கொண்டு போக வேண்டும். மேற்கண்ட கண்டிஷன்கள் போட்டதற்கு அதுதான் காரணம். ரேஸ் சுடு தண்ணி புடிச்சு வந்து அவன் மேல் ஊற்ற துள்ளி துடித்து எழும்பினான். எங்கே இருக்கிறோம், என்ன நடந்தது என்று தெரியாத குழப்பம் அவன் முகத்தில் பளிச்சிட்டது. குழப்ப சுருக்கங்கள் மறைந்து நிதானத்துக்கு வந்தான். கைகளால் முகத்தில் வழிந்து தண்ணீரை துடைத்துக் கொண்டு, ஏண்டா தாயலி, தூங்கிட்டு இருக்கிறவன் மேல இப்படியா தண்ணிய ஊத்துவீங்க? அவனுடைய வழக்கமான குரல், வழக்கமான பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு அப்பாடா என்றிருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டோம். ரெஸ், ஏண்டா பும்மவனே, சாயங்காலத்துல இருந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு பேச்சா பேசுற, உன்னை என்ன பண்றேன் பாரு. ரேஸ் கடுப்பாக அவன் மேல் பாய அவனை பிடித்து தடுத்து நிறுத்தினோம். மங்கள், வேண்டாம் சார், நான் நோ ரேஸ் கூல், விட்டுரு. அவன் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும், இப்ப ஒன்னும் செய்யாதே. மயக்கத்தில் இருந்து முழிக்கும் தமிழ் சினிமா ஹீரோயின்கள் போல, நான் எங்க இருக்கேன், இது என்ன புது ஹோட்டலா இருக்கு, இங்க எப்ப வந்தோம் என்று சுத்தி சுத்தி பார்த்துவிட்டு முழித்தான். ரேஸ், கொப்பன் மவனே, பற்களை நரநரவன கடித்தான். கோபத்தில் கை நரம்புகள் முறுக்கின. அவ்வளவு ரத்தமும் அவன் முகத்தில் பாய்ந்தது. நான் அவனை அமைதியாயிருக்க சொல்லிவிட்டு சாஜனை பார்த்து, அடிச்ச போதை உனக்கு தலைக்கேறிடுச்சு. சாயங்காலத்துல இருந்து ரொம்ப ஆட்டமா ஆடிட்ட, அதான் நியூசன்ஸ் தாங்காம அந்த ஹோட்டலில் இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. வேற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாஜன் மங்களை சந்தேகமாக பார்க்க அவன் அதை புரிந்து கொண்டான். நான் தான் இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன், ஏதோ நம்ம ஊருக்கு வந்துட்டீங்களேன்னு பரிதாபப்பட்டு செஞ்சேன் என்றான் மங்கள். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, தூக்கமா வருது என்று கவர்ச்சி நடிகை போல உடம்பை வளைத்து நெளிந்தான். ரேஸ் கோபம் தாங்காமல் பரபரவென்று சுற்றிலும் பார்த்தான். பின்பு கட்டிலில் மொக்கு மொக்கு என்று குத்தினான். சாஜன் புரியாமல், ஏன் இவன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? ரேஸ், மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்கு, வெளியே சொல்லவா முடியாது என்று சொல்லிவிட்டு என்னை கடுப்பாக பார்க்க, நான் சாஜனை பார்த்து, திரும்பவும் நீ படுத்துரு ராசா என்றேன். காட்சி மாற்றம். சென்னை பாடி RIL அலுவலகம். ஒரு மாதத்துக்கு பிறகு மாலை நேரம். 5வது புளோரில் ரெஸ்ட் ரூமுக்கு பின்னால் இருக்கும் ரெக் ரூமின் காஃபி மெஷினுக்கு அருகே நானும் ரெஸ்டும் நின்றிருந்தோம். சிறிய ரூம் தான், எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. ஆளுக்கு ஒரு கப் காபி எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தோம். தூரத்தில் வாகனங்கள் பொம்மைகளாக நகர்ந்து கொண்டிருந்தன. காற்றில் இருந்த பெட்ரோல் டீசல் வாசம் 5வது மாடி வரை எட்டி இருந்தது. ரேஸ் காஃபியை ஒரு வாய் உறிஞ்சிவிட்டு, தலைவரே, எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அந்த பேய் யார் உடம்புல இறங்கினாலும் அவங்க மனசுல அடிக்கடி நினைச்சிட்டு இருக்க விஷயங்களை வெளிப்படுத்திடுன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை தப்பான எண்ணங்கள் இல்லாத, ரொம்ப அமைதியா இருக்கிற, அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கிற, இப்ப என்ன மாதிரி ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவனை கடுப்பாக ஏறிட்டு பார்க்க, ரேஸ், ஏன் கடுப்பாகிறீங்க? ஒரு உதாரணம் தானே. பழம் மாதிரி ஒரு பையனை அந்த பேய் பிடிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணும்? நான் தாடைய சுட்டு விரலால் சொரிந்தேன். எனக்கும் சரியா தெரியல, மேபி அந்த பையன் மனசுல எதுவுமே வெளிப்படுத்துற அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இல்லைன்னா இதோட எண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்துமா இருக்கும். நான் பார்த்த வகையில ட்ரீ ஸ்பிரிட் இஸ் பாராசிட்டிக் இன் நேச்சர், அது மட்டும் புரியுது. அங்கேயே இருந்து ஆராய்ச்சி பண்ணா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரேஸ், ஓஹோ, அப்ப 1+1 இல்லையா? நான் முறுவலித்தேன். பேய்களில் சரியான ஒரு வகைப்பாட்டியல் இதுவரைக்கும் செய்யாததால் எலிமெண்டல்ஸ் எந்த வகுப்பில் வருகிறது என்று சரிவர தெரியவில்லை. இயற்கை ஆவிகள், பேய்கள் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சக்திகள் என்று சொல்லப்பட்டாலும் அவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டிருக்கக்கூடும். மேலும் இவை பொதுவாக மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவை. மரங்கள், ஆறுகள், கடல், தாவரங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் மலைகள் மத்தியில் வாழ்கின்றன. பூகம்பங்கள், வெள்ளம், புயல்கள், இடியுடன் கூடிய மழை மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவைகளாக சில நாடுகளில், கலாச்சாரங்களில் நம்பப்படுகிறது.
பேய் பிடித்திருக்கிறது என்று மக்கள் சொல்லும்போது அவர்கள் நினைவுக்கு வருவது ஆவிகள் மற்றும் பிசாசுகள் தான். இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிற இயற்கை பேய்களாலும் மனிதர்களுக்கு ஊறு விளைவிக்க முடியும். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கழுத்தில் மாட்டியிருந்த ஐடி கார்டை பின்னால் ஸ்டைலாக சுண்டிவிட்டபடியே சாஜன் வந்தான். ஷெட் நோஷின் தொல்லை தாங்க முடியல மச்சி. அடிக்கடி எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றா. லவ் பண்ண முடியுமா முடியாதான்னு ரொம்ப ரப்சர். கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல. நானும் ரெஷும் ஒருவரை ஒருவர் கடுப்பாக பார்த்து கொண்டோம். எதுவும் சொல்லாதே என்று ரெஸ்ஸுக்கு ஜாடை காண்பித்தேன். சாஜன், நீங்க ரொம்ப சொன்னதுனால தான் அவ இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா வர்ற கோவத்துக்கு சப்புன்னு 2 அறையாவது விட்டு இருப்பேன். ரொம்ப பேசறானே. ரெஸ் எரிச்சலாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். கோர்க்க ட்ரிப் முடிந்து வந்த பிறகு நான் சாஜனை தனியாக கூப்பிட்டு, நோஷின் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதனால விலகிவிடு என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அவன் கேட்கிறான். கேட்கவில்லை, என் கடமைக்கு சொன்னேன். ஐ டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் கேர்ள்ஸ். தோள்களை குலுக்கி அலட்டிக் கொண்டான். ரெஸ் என்னை பார்த்து சுட்டு விரலால் மீசையை நிமிண்டியபடி, சொல்லிரவா, சிங்கமுத்து தூக்கிறவா என்று கேட்கும் மாடுலேஷனில் கேட்க, நான் அமைதியாக இரு என்று சொல்வது போல் அவன் தோளில் அர்த்தத்துடன் தட்டினேன். சாஜன், வாட்? சே சம்திங் கைஸ். ரெஸ் ரொம்பவே வெறுப்பாகி டிஸ்போசபிள் கப்பை கராமுராவென்று கசக்கி குப்பை தொட்டியில் எறிந்தான். சாஜன், நீ ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகிற? ரீஸ், மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில சொல்லவா முடியுது என்று சொல்லிவிட்டு விருட்டென்று அங்கிருந்து நகர்ந்து ரெக்ரூமை விட்டு வெளியேறினான். சாஜன் என்னை பார்த்து, வாட்ஸ் ஆல் திஸ் என்று கேட்க, நான் ஐ டோன்ட் நோ என்று ஐ ஷ்ரக் மை ஷோல்டர்ஸ். ஹான், பேச்சு சுவாரஸ்யத்துல சொல்ல மறந்துட்டேன். அந்த இரவு கோர்க் புள்ளி ஹோட்டலில் இருந்து டாக்ஸி புக் பண்ணி காரிலேயே சென்னை வந்து சேர்ந்தோம். தண்ட செலவு தான், என்ன பண்றது. சாஜனை ரூமில் விட்டுவிட்டு அவன் குடித்துவிட்டு செய்த கலாட்டாக்களை அவன் ரூம் செட்டன்களிடம் பேரஞ்சு அவனை நோக்கி கொள்ள சொல்லி நானும் ரெஸ்ட் நங்களுடைய முறிகளுள்ளேக்கு போய் ஒரு நாள் முழுவதும் தூக்கத்திலேயே கழித்தோம். சாஜனுக்கு கூர்க் பயணத்தில் என்ன நடந்ததென்று தெரியவில்லை என்றாலும் சம்திங் ராங் என்ற அளவுக்கு மட்டும் புரிந்தது. அதனால் எங்களிடம் துருவி விசாரித்தான். நான் அவனிடம் உண்மையை சொல்லாமல் மழுப்பி விட்டேன். ரெஸ்ஸையும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். அதன் பிறகு சாஜன் நார்மலாகி வழக்கம் போல சீன் போட ஆரம்பித்து இருந்தான். முன்னால மாதிரி சாஜனுடன் எங்களால் நட்பு பாராட்ட முடியவில்லை. செக்ஷுவல் பிரெஃபரன்சஸ் எல்லாம் அவனுடைய பர்சனல் சைஸ் என்றாலும் ஏனோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினோம். யாஷ்வி, மங்கள் மற்றும் துளசிக்கு போன் பண்ணி மாத்தி ஃபாலோ அப் செய்து கொண்டுதான் இருந்தோம். மறுநாள் எதிர்பார்த்தது போலவே மராத்தா தீரையின் தாக்குதல் யாஷ்விக்கு இருந்தது. தீரழிக்காரியான அவள் சிரமப்பட்டு சமாளித்து இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் என்டிட்டிஸ் உடன் போராடுவது என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சமாச்சாரம். நான் ஃபீல்டுக்குள்ளே அப்போது நுழையவில்லை என்றாலும் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். நான் அவளிடம், உங்க ஓனர் மறுபடியும் பூஜை பண்ற வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம், அங்க இருக்கிறதால தான் பிரச்சனை வருது, அதனால லீவு போட்டுக்கிட்டு உங்க வீட்டிலேயே இரு என்றேன். நான் சொன்னபடி யாஷ்வி வேலைக்கு போகவில்லை. இந்த சமயத்தில் அவளுக்கு ஏற்பட்ட மாதவிலக்கின் போது ஏகப்பட்ட இரத்தப்போக்கு மற்றும் வெவ்வேறு உடல் உபாதைகள். இதிலிருந்து மீண்டு வர 1 வாரம் அவளுக்கு தேவைப்பட்டது. அகோரி கன்ஹையாவை கூட்டி வந்து துளசி பூஜைகள் செய்தார். ஒரு மதியம் முழுவதும் பூஜைக்கு பிறகு, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சாமியார் சொல்லிவிட்டு செல்ல துளசி கூர்கில் அடைந்த பூரிப்பு சென்னை வரைக்கும் எதிரொலித்தது. நான், இது மட்டும் போதாது, அந்த காட்டு தெய்வத்துக்கு என்னென்ன பூஜைகள் செய்யணும், எப்பெல்லாம் செய்யணும், அதை திருப்திப்படுத்துறது எப்படி, இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. அந்த சடங்குகளை தொடர்ந்து செய்யுங்க. அப்பதான் அது காட்டுக்குள் இருந்து உங்க ஹோட்டலுக்குள் நுழையாது. நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் என்றேன். கண்டிப்பா செய்றேன் என்றார். 2 வாரம் கழித்து நானும் ரெஸ்ஸும் மறுபடியும் கூர்க் சென்றிருந்தோம். கூர்க் புள்ளி ஹோட்டலில் தங்கி யாஷ்வியை அங்கே வரவழைத்து ஊர் சுற்றி பார்த்தது தனி கதை. அவர்களுக்கு ஹனிமூன், எனக்கு தனிமூன். கூர்க்கை சுற்றி பார்க்கும் ஆசை இப்படியாக எனக்கு நிறைவேறியது. ரெஸ்ஸுக்கும் யாஷ்விக்கும் நட்பு அதன் பிறகு ரொம்ப நாட்களுக்கு தொடர்ந்தது. தீரழிகாரியாக இருப்பதால் அவள் ஜனத்தை விட்டு அவளால் எங்கேயும் போகவே முடியாது. ரேஸ் மாதிரி வெளி ஆட்களையும் அவர்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வழக்கமான லாங் டிஸ்டன்ஸ் நட்புகளைப் போல பின்னாட்களில் அவர்கள் நட்பையும் காலம் கரைத்தது. ஏதோ ஒரு ரயில் பயணத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் அழகான பெண் பேச ஆரம்பித்து விட்டால்
அந்த பயணம் எவ்வளவு இனிமையாக மாறிவிடும் இல்லையா? அது மாதிரிதான் காரணமற்ற நிபந்தனைகளற்ற நட்பு ஆண் பெண் இருவரையும் மிகையாகவே அழகாக்கிவிடும். அப்படி ஒரு அழகு சிம்மாசனத்தில் என்றுமே வீற்றிருப்பவள் எங்கள் யாஷ்வி. ஒரு வாரத்திற்கு பிறகு ராக்கி தியேட்டர் பக்கத்தில் ஒரு பாரில் நான், பிரசாந்த் மற்றும் சாஜனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சங்கமித்திருந்தோம். பாரில் எக்கச்சக்க கூட்டம். எங்களுக்கு அவனை கூப்பிட விருப்பமில்லை என்றாலும் அவனாக வந்துவிட்டான். வந்தவனை விரட்டவா முடியும்? வழக்கம் போல பெரிய ஆணழகன் ரேஞ்சில் சீன் போட்டுக் கொண்டிருந்தான். கூர்க் சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் ஆக்சுவலி ஹீ லுக்ஸ் குட். அதனால அவனுக்கு சீன் போட தகுதி இருக்கிறது என்று நினைச்சுதான் விட்டு வச்சிருந்தோம். ஆனால் கூர்க் சம்பவத்துக்கு பிறகு அவன் பேசுறதை கேட்டாலே எரிச்சல் தான் வந்தது. பிரசாந்தை நான் அமைதியாக இருக்க சொல்லி தட்டிக்கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சரக்கு ஊத்த இருந்த கப்பை ஒரு இழுப்பு இழுத்து விட்டு கசக்கி எதிரே உட்கார்ந்திருந்த சாஜன் மூஞ்சிலேயே அடித்தான். ஏன் கோவப்படுறன்னு கேட்டா, மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லவா முடியுதுன்னு சொல்லுவ. கொஞ்ச நாளாவே உங்க ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை. ஐ டோன்ட் லைக் இட். பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் பேசல. நாங்கள் பேசாமல் இருந்ததை பார்த்ததும், கமான் ஸ்பீக் கைஸ், நீங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு வேற ஆளே இல்லையா? ரொம்ப தான் பண்றீங்க என்றான். அதுவரைக்கும் அமைதியாக இருந்த ரெஸ் கட்டுப்பாட்டை இழந்து கத்தினான். சொல்றேன்டா, மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றேன். வெண்ணன் பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினைப்பா உனக்கு? எப்ப பாரு பெரிய மயிராட்டம் பீத்திக்கிட்டே திரியிற. மத்த பசங்க ஆன்டிங்க பின்னால சுத்தனா உனக்கு விர்ஜின் பொண்ணுங்க கேக்குதா? சீல் உடைக்கிறீங்களா? சீல் இங்க கண்டுக்கலன்னு கோச்சிக்கிறியே. கூர்க்குல உன்னை கண்டுக்காம விட்டு அவ உன் கூஞ்சை வெட்டி நாய்க்கு போட்டிருப்பா தெரியுமா? சாஜன் அதிர்ச்சியாக எங்கள் இருவரையும் மாத்தி மாத்தி பார்க்க ரேஸ் ஒரே மூச்சில் கூர்க் சம்பவத்தை சொல்லி முடிச்சான். அவன் நம்ப வேண்டும் என்பதற்காக அவன் ஆணுறுப்பில் இருந்த மச்சத்தை பற்றியும் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோ, தப்பு செய்யணும்னு நினைக்கிற பொண்ணுங்க தான் உன்கிட்ட வந்து மாட்டுது. அதனால ஏதோ கடவுள் புண்ணியத்துல இதுவரைக்கும் மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. யாஷ்வினாலதான் உசுறு பொழைச்சு வந்திருக்க. உனக்கு இது மறுபிறப்பு. அந்த பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்து இதுக்கு மேல எந்த பொண்ணுகிட்டையும் வாலாட்டாது. அதுதான் நீ அவளுக்கு காட்டுற நன்றி என்று ஆக்ரோஷமாக பேசி முடித்தான். கூர்கில் என்னமோ நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் அவனுக்கு முதலிலேயே உண்டு. ஆனால் இந்த ரேஞ்சுக்கு நடந்திருக்கும் என்று அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. தலைகுனிந்தே உட்கார்ந்து இருந்தான். எங்களை நேருக்கு நேராக பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு தலைகுனிவு. நான், பரவாயில்ல விடுறா, செக்ஸ் விஷயங்கள் உன்னோட பர்சனல் தான், நாங்க கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பிரச்சனையில போய் தான் முடியும். அதனால தயவு செய்து விட்டு இனிமேலாவது ஒழுங்கா இரு சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தவன், ஐ வில் டாக் டு யூ லேட்டர் என்று எங்களை பார்க்காமல் வேற எங்கேயோ பார்த்தபடி அடிபட்ட குரலில் சொல்லிவிட்டு கிளம்பினான். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தவன் கூன் விழுந்த கிழவன் போல் சென்றான். நாங்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தோம். ரெஸ், நான் தப்பு பண்ணிட்டேனா தலைவரே? சொல்லிருக்க கூடாதா? நான், இல்ல, எப்படியும் அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், தப்பில்லை. மறுநாள் யாரிடமும் சொல்லிக்காமல் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கே சாஜன் சென்று விட்டான். அதன் பிறகு நாங்கள் அவனிடம் பேசுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம். அவன் எங்களுடன் பேசுவதை தவிர்த்து விட்டான். நாங்கள் போன் செய்தாலும் அவன் எடுக்கவில்லை. வேறு எந்த வேலைக்கும் போகாமல் ஊரில் சும்மா சுற்றி கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் பாண்டிச்சேரி சென்ற பிறகு, அதாவது 4 வருடத்திற்கு பிறகு, எங்களுக்கும் சாஜனுக்கும் பொதுவான ஒரு நண்பர் மூலமாக ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். ஏற்கனவே கல்யாணம் செய்து டைவர்ஸ் ஆன பொண்ணத்தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான் என்பதுதான் அந்த செய்தி. அந்த பெண் வீட்டில் நல்ல வசதி, வேலை இல்லாமல் சும்மா சுத்தி கொண்டிருந்ததால் அவளுக்கு கட்டி வைத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக அனுப்பி வைத்து விட்டார்கள். பெட்டி பாம்பாய் அடங்கி ஹவுஸ் ஹஸ்பண்ட் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். விஷயத்தை கேட்டதும் ரெஸ் சொன்ன பதில், விர்ஜின் பொண்ணுங்க கேக்குதா? தம்பிய இப்ப சுருட்டி மடக்கி உள்ள வச்சிருப்பான். கார்மா இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேஷன் ப்ரோ. முற்றும் போடுவதற்கு முன்னால் கடைசியாக ஒரே ஒரு விஷயம். நாங்கள் கூர்க்கில் இருந்து சென்னைக்கு வந்த 2வது நாள் எனக்கு முதுகு பழுத்திருந்தது. கடக் முடக்கென முதுகுத்தண்டு முனக வலி நலம் விசாரித்துக் கொண்டிருந்தது. சரியாக நடக்க முடியாமல் சிரமப்பட்டேன். இதெல்லாம் தேவையா என நொந்து கொண்டேன். ப்ரோ, இனிமேல் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. யாஷ்விக்கு போன் பண்ணிய போது அவளுடைய மெனிஸ்ட்ரல் எக்ஸ்ட்ரா ப்ளீடிங் பத்தி சொன்னாள். நான் யாஷ்வியிடம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு தீரழிக்காரியா இருக்கணும்?
ஒவ்வொரு முறையும் உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறதா சொல்ற. உனக்குன்னு வேற யாருமே இல்ல. நீ நல்லது பண்ணாலும் யாரும் உன்னை பாராட்டி கௌரவப்படுத்தவும் போறதில்லை. தேங்க்லெஸ் ஜாப். இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்று கேட்க மறுமுனையில் யாஷ்வி வலியுடன் சிரித்தாள். யாரும் பாராட்டல. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற திருப்தி எனக்கு கிடைக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன். கட் பண்ணினா இரவு 12 மணி. ஷிப்ட் முடிந்து ஆபீஸ் கேப் என்னை ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டிலேயே இறக்கிவிட யோசித்தபடியே யாருமில்லாத ரோட்டில் நடந்து சென்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன். யாஷ்வி சொன்னது என் மனசுக்குள் எக்கோ அடித்துக் கொண்டே இருந்தது. ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுறா. நாம பயந்து போய் பின்வாங்குறோமே. பிடிச்சதை செய்வதுக்கு எதற்கு பயப்படணும்? தேவையில்லாமல் தேர்ட் ஐ ஓபன் ஆக எனக்குள் உற்சாகம் பொங்கியது. இன்னும் பல கேஸ்கள் அட்டெண்ட் பண்ணி பற்பல தர்ம அடிகள் வாங்குவதற்கு தயாரானேன். முற்றும்.